हर हर नमः पार्वतीपतये। गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं सद्गुरुस्वामिनः। यो हन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। किं गुरुं हि स्वयं सत्यः प्रज्ञाभक्तिविनीतयः विहिप्तिश्चापि वृता नित्यं तं गुरुं प्रणमाम्यहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। சங்கர ஜெயந்தி மகோத்சவம் எல்லாரும் கொண்டாட வேண்டியது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காக ஜெயந்தீனாம் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஜெயந்தீனாம் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேத்து என்னன்னு கேட்டால், எந்த ஜெயந்தி பண்ணாலும் அந்த ஜெயந்தி இன்னைக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு வழிகாட்டினவர் சங்கர பகவத் பாதர் அப்படின்னு வச்சு ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹா அப்படின்னும் பேருண்டவர். அப்போ இது எல்லாரும் சேர்ந்து வைபவமாக கொண்டாட வேண்டிய ஒரு உற்சவத்தில் முக்கியமாக நாம் பண்ண வேண்டிய காரியம் அவருடைய கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணணும். பகவத் பாதாள் எழுதின கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணுறது, அந்த வகையில் உபன்யாசங்கள் வைக்கிறது. இன்றைக்கி சோபான பஞ்சகம் அப்படின்னு சீர்ஷகம் கொடுத்துருக்குறா. பஞ்சகம் அப்படின்னா 5 சேர்ந்த ஒன்று பஞ்சகம்னு பேர். குரூப் ஆஃப் 5 இது பஞ்சகம். சோபான பஞ்சகம்னு சொல்கிறது, சாதன பஞ்சகம்னு சொல்கிறது, உபதேச பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 5 ஸ்லோகங்களை கொண்டதை கொண்டு பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உபதேசம் பண்ண விஷயம் அநேகம். ஒரு ஸ்லோகத்துலேயும் ஒரு 7-8 விஷயம் அந்த மாதிரி வரும். அப்போது இவர் பகவத் பாதாள் சோபான அப்படின்னாக்க படிப்படியாக ஏறக்கூடிய மாடிப்படியை சோபானம்னு சொல்கிறது. அப்போ நாம் வாழ்க்கையில் மேலே 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 ஏறி போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு, அந்த மேலே 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 போகிறது அப்படிங்கிறது ஒன்லி ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் இல்லை. நாம் இங்கே வாழ்க்கை நடத்தும்பொழுது கூட எந்த வழியை கடைபிடிச்சோமானா சுகமாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத கொண்டு இது சோபான பஞ்சகம் அப்படின்னு இந்த 5 ஸ்லோகத்துக்கு பேர். முதல் ஸ்லோகம், வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சாவ்யவசீயதாம் நிஜகிருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். இதில் 8 விஷயங்கள் சொல்கிறார். அப்போ எடுத்த எடுப்பில் அதீயதாம் அதீயதாம் ஸ்ரூயதாம் அப்படின்லாம் சொன்னால் இது ஒரு விசேஷமான ஒரு பிரயோகம் சம்ஸ்கிருதத்தில். இதை பண்ணுறது மூலமாக நீங்கள் லாபம் அடைவீர்களாக அப்படின்னு சொல்கிறதுக்காக வேதோ நித்தியம் அதீயதாம், மே இட் பி டன் அப்படி அர்த்தம். நீ பண்ணு அப்படின்னு சொல்லாதிக்கு இது பண்ணுறதுக்கு தகுதியானது, இதை பண்ண வேண்டியது அப்படின்னு நமக்கு ஒரு உபதேசமாக சொல்கிறார், ஆர்டராக சொல்லாத. வேதோ நித்தியம் அதீயதாம். இந்த நித்தியம் அப்படிங்கிற சப்தம் பல அர்த்தங்களில் நாம் உபயோகப்படுத்துவோம். அப்போ நித்தியம் அப்படிங்கிறது நியமேன பவம் நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது நித்திய கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஹரஹா எது பண்ணுறோமோ இது நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். நித்தியம் அப்படின்னு இப்போ நித்தியம் பாலகாக அத்திர கிரீடந்தி அப்படின்னு சொல்கிறோம். நித்தியம் அத்திர வேத பாடா பிரச்சலதி அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போது நித்தியம் வேத பாடகா பிரச்சலித்தின்னா தினந்தோறும் நடக்கிறது அப்படின்னு, தினந்தோறும் இந்த கிரவுண்டில் குழந்தைகள் விளையாடுவார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் நித்தியம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நித்தியம் அப்படிங்கிறது அனவரதமாக, நித்தியம் நதி பிரவஹதி அப்படின்னு சொன்னோம்னா இது அனவரதமாக போகிறதுக்கும் நித்தியம்னு சொல்கிறது உண்டு. அனவரதம்னா தொடர்ச்சியாக நடக்கிறது. அப்போது இதுக்கும் நித்தியம்னு சொல்கிறோம், அதுக்கும் நித்தியம்னு சொல்லுவோம். இந்த கிரகணாதிகள்லாம் கூட நம்ம சாஸ்திரப்படி பார்த்தோமானா அதுக்கும் சொல்லலாம், விதிபோதிதமாக எது இருக்கோ அங்கெல்லாம் கூட நித்தியம் அப்படின்னு சப்த பிரயோகம் உண்டு. இப்போது ஸ்நானம் பண்ணுறது நித்தியம், தர்ப்பணம் பண்ணுறது நித்தியம் அப்படின்னு இதெல்லாம் சொன்னோமானா இது நித்தியம்னாக்க தினந்தேறும் அப்படின்னு ஸ்நானத்துக்கு வச்சுக்கலாம், தர்ப்பணத்துக்கு தினந்தோறும்னு அர்த்தம் இல்லை. அப்போது இது அங்கேயும் நித்தியம்னு பிரயோகம் பண்ணுவோம். இங்கே இந்த நித்தியம் அதீயதாம்னு சொல்லும் பொழுது இந்த நித்திய சப்தமானது கிரியாவிசேஷணமாக இருக்கு. வேதோ நித்தியம் அதீயதாம், அப்போ தினந்தோறும் நீங்கள் வேதங்களை படிங்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார். வேதோ நித்தியம் அதீயதாம் இதை முதல்ல சொல்லிட்டு, இந்த வேதம் நீங்கள் எதை சொல்கிறோமானா அந்த சப்த ராசி, இந்த சப்த ராசி 4 வேதங்கள் சொல்கிறோமே இதை நித்தியம் அதீயதாம், இது ஆம்னாயானாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாமிவ அப்படின்னு தெரியுமா எனக்கு இந்த பிரயோகம்? காளிதாசன். ஆம்னாயானாம் அயோகேன, காளிதாசனா வால்மீகியோ? ஆம்னாயானாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாமிவ அப்படின்னு இந்த சீதையோட முகத்தை வர்ணனம் பண்ணும்பொழுது வாடி இருக்காம், அந்த மலர்ச்சி இல்லை. அப்போது அதுக்கு சொல்கிறார், வேதங்கள்லாம் திருப்பி சொல்லாத போனால் எப்படி வாடி போயிடுமோ அதை போல இவள் முகம் வாடி இருக்கு அப்படின்னு அங்கே வர்ணனம் பண்ணுறார். அப்போது இந்த வேதோ நித்தியமதீயதாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு விசேஷமாக இந்த காலம் விட்டுடுங்கோ, இன்றைக்கி எல்லாரும் வேத பண்டிதாள் உள்பட ஒரு டிவைஸ் வச்சுட்டு தான் அநேகமாக சொல்கிறா. ஸோ அது இல்லாத ஒரு காலத்தில் எப்போ இது ஸ்ருதி மூலமாகவே வந்ததோ அப்போ நித்தியம் சொல்லாத போனால் அது வாடிதான் போகும், முடியாது. அதனால் நம்ம கிரியைகள்லேயே நாம் 5 விதமான கிரியை உண்டு. இந்த யஜ்ஞம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ தேவயஜ்ஞா, பித்ருயஜ்ஞா, மனுஷயஜ்ஞா, பூதயஜ்ஞா, பிரம்மயஜ்ஞா அப்படின்னு 5 விதமான யஜ்ஞம் சொல்கிறோம். அந்த 5 விதமான யஜ்ஞம் சொல்கிறதுல பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்கு வேதத்திலேயே என்ன லட்சணம் சொல்கிறதுனா, யத் ஸ்வாத்யாயமதீதா ஏகாமப்ரிச்சம்ய ஜுஸ்ஸாமவா தத் பிரம்ம யஜ்ஞ சந்திஷ்டதே அப்படின்னு இருக்கு. அப்போ யத் ஸ்வாத்யாயம் அதீத ஏகாமபி ரிச்சம் யஜுஹு சாமவா அப்படின்னு. அப்போது தினம் இந்த பண்ண வேண்டிய யஜ்ஞங்களில் தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம் இதில் இந்த பிரம்மயஜ்ஞ அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வேதத்தை சொல்கிறது தான். அதை வச்சு தான் அவர் சொல்கிறார் வேதோ நித்தியமதீயதாம். அப்போ இந்த பிரம்மயஜ்ஞங்கிறது நித்திய கர்மா, தினம் செய்ய வேண்டிய காரியம். வேதோ நித்தியமதீயதாம், சாமான்யமாகவே எந்த ஒரு வஸ்துவுமே திருப்பி சொன்னாதான் மனசில் படிகிறது. அப்போது அது அந்த வித்தியை நம்ம சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிற திருஷ்டியில் பார்த்தாலும், அந்த வித்தியில் சொன்னக்கூடிய தத்துவங்களை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிற திருஷ்டியில் பார்த்தாலும் திருப்பி அதை சொல்லிட்டு தான் ஆகணும். ஆகையினால வேதோ நித்தியமதீயதாம். இதுக்கப்புறம் சொல்கிறார், ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். உதித்தம் அப்படின்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். உதித்தம், உக்தம்னு சொல்கிறது, உதித்தம்னு சொல்கிறது. அப்போது ததுதிதம் அப்படின்னா வேதத்திலே சொல்லப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கர்ம சு அனுஷ்டீயதாம். அப்போ அதிலே எந்த கிரியைகள்லாம் சொல்லியிருக்கோ அந்த கிரியைகளை நல்லபடியாக செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். ததுதிதம் கர்ம. இப்போது கர்ம சு அனுஷ்டீயதாம் அப்படின்னு சொன்னோமானா ததுதித்தம் போடாத போனால் என்ன ஆகும்? ததுதித்தம்னு சொல்லாத போனால் இப்போ இந்த பஹல்காமில் நடந்தது, அதுவும் கர்ம சு அனுஷ்டீயதாம் தான். ஸோ கர்ம சு அனுஷ்டீயதாம் தே கிளவர்லி கேம் அண்ட் ஃபினிஷ்ட் இல்லையா? கர்ம சு அனுஷ்டீயதாம் அப்படின்னா
கிரியை நன்னா செய்யுங்கள் அப்படின்னா எந்த கிரியை செய்யணும். அப்போது ததுதிதங் கர்ம அப்படின்னு சொல்லாத போனால், அதனால தான் பகவத்கீதையில் கூட தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியவ் வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி அப்படிங்கிறார். அப்போது சுதந்திரமாக நான் எதை நினைக்கிறேனோ அப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு தானா அனார்கி தான் மிஞ்சும். அப்போது ஒரு நியமம் வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும். அப்போ அந்த நியமம் எங்கேருந்து நாம் அதை கொண்டு வருவோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கணுமானாலும் அதுக்கு ஒரு நியமங்கள் முதல்ல நாம் ஃபார்முலேட் பண்ணி தான் ஆகிறோம். அந்த நியமங்களை ஃபார்முலேட் பண்ணாது போனால் ஏதோ அங்கே இருக்கிறத நாம் எடுத்துக்கவும் முடியாது, சிலதெல்லாம் மாற்ற வேண்டி வரும். ஆமான்னா பொதுவாக உள்ளது எல்லா இடத்துலையும் பொருந்தும். அப்போ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நாம் அங்கீகாரம் பண்ணி இதுக்கு உட்பட்டு தான் நாம் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாத போனால் எந்த காரியமும் நடக்காது. அப்போது அந்த சொசைட்டி நல்லபடியாக ஃபங்க்ஷனும் ஆகணுமானா ததுதிதங் கர்ம சு அனுஷ்டீயதாம். இங்கே ஒருத்தர் நான் படித்தேன், இந்த பரமாச்சாரியார் வந்து சொல்லும்பொழுது நான் அந்த பரம்பரையில் வந்திருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறார் அவர், நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம் அப்படின்னா, அது சொல்கிறார், வேதத்தில் சொன்னதெல்லாம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுங்கோ, வேதத்தை படிங்கோ, இதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கணும், இதுதான் என்னோட வேலை. அதுதான் இங்கே பகவத் பாதாள் பண்ண வழி தான் அவர் திருப்பி பண்ணார். அவர் வாழ்க்கை பூரா பண்ணது வேதம் கிணிச்சு போகக்கூடாது, இதெல்லாம் நான் நிறைய பேர் படிங்கோ, விடாதீங்கோ. அதுக்கப்புறம் அது உள்ள கர்மானுஷ்டானங்கள் என்ன பண்ணுங்கோ அப்படின்னு எனக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வருது. தேதியூர் சாஸ்திரிகளுக்கும் ரொம்ப பரமாச்சாரியாள்கிட்ட அப்படி ஒரு பிரீத்தி உண்டு, பக்தி உண்டு, சுவாதந்திரியமும் உண்டு. அவர் போய் பேசுவார். ஒரு தரம் அந்த பரமாச்சாரியால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வேதத்திலே சொன்ன கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறவாழ்கிட்டையும் அவருக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தி உண்டு. ஒரு தடவை எங்கள் அப்பா சொன்னார், நான் அவர்கிட்ட போனேன், இந்த தடவை ஒரு கேள்வி கேட்டார். கிருஷ்ணமூர்த்தி, இப்போ வந்து நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுட்டா, பிராமணாலாம் அதை வந்து அந்த அனுஷ்டானம்லாம் பண்ணுறதில்லை, என்னோட திருஷ்டியில் 2 பிராமணா தான் இருக்கா, உனக்கு யார் தெரியுமோ அப்படி கேட்டாராம். 2 பேர் தான் பிராமணா இருக்கா, யார் தெரியுமோன்னாராம். இல்லை பெரியவா தான் சொல்லணுன்னாராம் எங்கள் அப்பா. அப்போ சொன்னாராம், ஒன்று வந்து உங்கள் அப்பா, இன்னொன்று வந்து அனந்த நாராயண சோமயாஜி. இப்படி சொன்னார். எதுக்கு சொல்ல வந்தேன், இது இந்த ததுதிதங் கர்ம சு அனுஷ்டீயதாம், வேதோ நித்தியமதீயதாம், ததுதிதங் கர்ம சு அனுஷ்டீயதாம், இது 2 பேரும் ரொம்ப திருடமாக பண்ணான். தாத்தா இந்த இவர்கிட்ட தான் படித்தார், தேதியூர் சாஸ்திரியில் தான் வேதாந்தம் அத்தியனம் பண்ணார். வேதாத்தியனம் பண்ணி அதுக்கும் வந்து ஸ்கூலை விட்டுட்டு பிடிவாதமாக போய் அத்தியனம் பண்ணி ஒரு 3-4 வருஷத்துலேயே முடிச்சிட்டார். எல்லாரும் 5-7 வருஷம் என்ன பண்ணுவாளோ அதை வந்து தீவிரமாக அத்தியனம் பண்ணி முடித்தார். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் ஒன்று தான் லட்சியம், வேதம் சொல்லிக் கொடுக்குறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி ஊராக போய் பாடசாலையெல்லாம் குழந்தையிலேயே அழிச்சுன்னு போய் பண்ணிட்டு இருந்தார். அதை கொண்டு அவருக்கு அவ்வளோ திருப்தி பரமாச்சாரியாளுக்கு. அதனால் அவரை ஒரு பிராமணர் அப்படின்னு சொன்னார். இவரை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, இவர் வந்து அந்த யாகங்கள்லாம் நடுப்புற கொஞ்சம் க்ஷீணிச்சு போச்சு, பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில். அப்போது அதை விசேஷமாக அதை எடுத்து செஞ்சார் அவர் அனந்த நாராயண சோமயாஜி. ஸோ அதுக்காக அவரை வந்து 2வது பிராமணர், 2 பேர் தான் பிராமண ஆள் அப்படின்னு ஒரு தடவை வேடிக்கையாக சொன்னாராம். வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்ம சு அனுஷ்டீயதாம். இதில் நம்ம சயின்ஸ் படி பார்த்தா கூட இன்றைக்கி எவ்வளோ வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தாச்சு, மிஷின் லேர்னிங் இருக்குது, LLM மாடல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த பிரகிருதியுடைய ஒரு வைச்சித்திரியம் இருக்கே, இதை நம்மால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது.
நான் ஒரு தடவை இப்போ சமீபமாக எங்கே போயிருந்தேன், போன வருஷம்தான் நியூசிலாண்டு போனேன். நாங்கள் ஒரு நாளைக்கு ஏதோ அங்கேருந்து ஏதோ இந்த லேக் ரொம்ப நல்லா இருக்கும் ஐஸும் போகிறேன்னு சொல்லியிருந்தா என்னோட மேத்தமேட்டிக்ஸ் கொலாபரேட்டர். ஸோ பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு நாள் ஒரு வாரத்தில். ஸோ நாளைக்கு வந்து திடீர்னு ஏதோ போட்டான். என்ன போட்டான்னா அது வந்து இன்றைக்கி கிளைமேட் சரியில்லை, ஒரேடியா மழை கொட்டும், அதனால் அங்கே போகக்கூடாதுன்னு போட்டான். ஸோ அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தா மழையே இல்லை. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நியூஸு. அது என்ன ஆச்சுன்னா இது கம்ப்ளீட் அன்பிரடிக்டபிலிட்டி. இப்போ சமீபமாக இங்கே போனேன், ஐஐடி கரக்பூர் போனேன், ஒரு 2 மாதம் இருக்கும் முன்னாடி. இன்றைக்கி போனால் மறுநாள் கிளம்பி நான் போகிறேன், போனால் பூரா இலை கொட்டி கிடக்கு. அந்த ஃபுல்லாக ஐஐடி உள்ள எங்கே பார்த்தாலும் இலை மரக்கிளைகள்லாம் விழுந்துருக்கு. என்ன விசாரிச்சு நேற்று ராத்திரி திடீர்னு ஒரு ஸ்டாமு, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு அரை மணிக்கு ஒன்றுமே அஸ்தவஸ்தம் ஆகிடுது. எல்லாம் ஒரேடியாக கிளைகள்லாம் ஒடிச்சு விழுந்து, காற்றுன்னா அத்தனை காற்று ஜனங்களை அடித்து, இது யாருமே ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், நாம் இந்த பிரகிருத்தியை மதித்து வேதத்தில் என்னன்னா நமோக்னயே சுமதே நம இந்திராய நமோ வருணாய நமோ வாருண்யை நமோத்யா யதபாங்க்ரூரம் யதமேத்யம் யதசாந்தம் ததபகச்சதாத் இப்படின்னு நாம் இயற்கையை நாம் வழிபடுறோம். இயற்கையை நாம் கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. நாம் இந்த பிரகிருதியினுடைய ஒரு அம்சம். இந்த பிரகிருதியை என்னோட வசம் பண்ணுறதுக்காக நாம் இல்லை. அந்த பிரகிருதி நினச்சதானா நம்மளை எப்படி வேணால் சம்ஹாரம் பண்ணிட முடியும். அதுதான் இந்த ஒரு திருஷ்டாந்தங்கள்லாம் நான் சொன்னேன். அப்போது அந்த இயற்கையோடு சேர்ந்து அதை மதித்து போகக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை காண்பிச்சு கொடுத்தது இந்த நூல் ஒன்று தான் பிரதானமாக. அதனால தான் நாம் சொல்கிறோம் வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். இதே தான் நம்ம காளிதாசன் ரகுவம்சத்தை சொல்லும் பொழுதும் இந்த இவாள்லாம் யாகம் பண்ணி இந்த யாகத்தினால முதல் சர்க்கத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வர்ணனம் பண்ணுறான். இதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறான். அங்கே புனானம் புவனோத்தூதைஹி தூமை ராகுதி கந்திபிஹி அப்படின்னு சொல்கிறான். இந்த திலீபனானவன் வசிஷ்ட ஆசிரமத்துக்கு போகும்பொழுது அந்த போகிற வழியில் அந்த அவர் பண்ணக்கூடிய அந்த தூமங்கள்லாம் அந்த யாகங்கள்லாம் பண்ணி அதனால் அந்த அட்மாஸ்பியரே ஒரு பியூரிஃபைடு அட்மாஸ்பியராக இருக்கான். புனானம் பவனோத்தூதைஹி, பவனன காற்று. அப்போ காற்றுனால அந்த புகையானது அங்கங்கே அந்த அட்மாஸ்பியரையே பியூட்டிஃபுல்லாக பியூரிஃபை பண்ணி என்ன இங்கே அழைக்கிற மாதிரி இருக்குது. புனானம் பவனோத்தூதைஹி தூமைஹி ஆஹுதி கந்திபிஹி, இப்படி பல இடங்களில் அவர் சொல்கிறார். அப்போது அதுதான் நம்ம இதுவும் சொல்லும் பொழுது இப்போ இங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆகுதியானது இப்படி வேறு விதமாக போய் அங்கே அதுவே விருஷ்டியாக அந்த விருஷ்டியே நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது அப்படின்னு பல இடங்களில் வர்ணனை உண்டு. அப்போ அந்த இயற்கையோட வாழ்க்கையை ஒட்டி அதை மதித்து நடக்கக்கூடியதான ஒரு வழிகாட்டின நூல் வேதம். ஆகையினால வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. அப்போது ததுதிதம் கர்ம சுவனுஷ்டீயதாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக சொல்கிறார் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. அபசிதிஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு பூஜான்னு அர்த்தம். அபசிதிஹினா பூஜா. அப்போது தேன ஈஷஸ்ய அபசிதிஹி விதீயதாம், தேனேஷஸ்ய விதீயதாம். இந்த தேன அப்படிங்கிற சப்தத்தினால முன்ன எதை சொன்னமோ அதை நம்ம வாங்கணும். அப்போ முன்ன என்ன சொன்னோம்னா இது முன்னாடி சொன்னது சு அனுஷ்டீயதாம் ததுதிதங் கர்ம சு அனுஷ்டீயதாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ததுதிதங் கர்ம சு அனுஷ்டீயதாம்னா வேதத்தில் சொன்னக்கூடிய ஒரு கர்மாலாம் எது இருக்கோ
அதெல்லாம் நாம் அனுஷ்டானம் பண்ணி, கர்மா அப்படின்னா வெறும் ஆகுதி ஹோமம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. சத்யம்பதா தர்மஞ்சரா மாதேவோ பவா பிதேவோ பவா தேவயஜ்ஞா மனுஷயஜ்ஞா. மனுஷயஜ்ஞானா ஒன்றும் இல்லை, ஆயிரக்கணக்கான புஸ்தகம் எழுதுகிறான் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், அதுதான் மனுஷயஜ்ஞம். மனுஷயஜ்ஞானா இன்னொரு மனுஷனை எப்படி மனுஷனாக மதித்து ஆத்மோபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அப்போது தர்மம் சரா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ தர்மம்னாலே என்ன, தர்மம்னாலே என்ன அதுக்கு சொல்லும்பொழுது இந்த மகாபாரதத்தில் இருக்கு, ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா சைவ அவதாரியதாம் ஆத்மனஃப் பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். இதுதான் தர்ம சர்வஸ்வம். இதை காட்டிலும் வேறு தேவையே இல்லை. ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம். தர்ம சர்வஸ்வம் அப்படின்னா தர்மத்தை அப்படியே எசன்ஸாக பிடிச்சு உனக்கு புரிஞ்சு கொடுக்குறேன், அதை கேள் அப்படிங்கிறார். ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா சைவ அவதாரியதாம். அதை கேட்டு அவதாரியதாம் நன்றாக மனசில் வாங்கிக்கொள் அப்படிங்கிறார். கேட்கறது ஒன்று, அதை கேட்டதை திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணி மனசில் வாங்கிக்கிறது ரெண்டு. அதுக்கப்புறம் நாம் அனுஷ்டானத்தில் கூடுமானவரில் கொண்டு வருது, இது மூணாவது ஸ்டெப். அப்போது ஸ்ருத்வாச்சைவ அவதாரியதாம் அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மனஃப் பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். இவ்வளவுதான். ஆத்மனஃப் பிரதிகூலானி, உன்னை யாராலும் ஏமாத்தினா உனக்கு பிடிக்குமோ? பிடிக்காது. அப்போது நீ இன்னொருத்தனை ஏமாற்றலாமோ? உன்னை யாராவது திட்டினா உனக்கு பிடிக்குமோ? பிடிக்காது. அப்போ நீ திட்டலாமோ? எரிஞ்சு விழுந்தா பிடிக்குமோ? பிடிக்காது. அப்போ நீ எரிஞ்சு விழலாமா? இதுதான் ஆத்மனஃப் பிரதிகூலானி. உனக்கு மெற்றவாள் செஞ்சால் எது பிடிக்காதோ அதை மற்ற வாழ்க்கை நீ செய்யாதே அப்படின்னு முடிச்சுட்டார். யாராவது ஒருத்தர் சகாயம் பண்ணால் பிடிக்கும் இல்லையா? அப்போ நீயும் சகாயம் பண்ணலாமே. யாரானு ஒருத்தர் நல்ல வார்த்தை சொன்னால் பிடிக்கும், அப்போ நீயும் சொல்லலாமே. இதுதான் அது. ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா சைவ அவதாரியதாம் ஆத்மனஃப் பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். அப்போது இதுதான் தர்மம்னு நமக்கு எப்படி தெரியறது அப்படின்னா, நம்ம புராணங்கள் மூலமாக இதிகாசங்கள் மூலமாக வேதத்தில் என்ன சொல்லுதோ அதை விஸ்தாரம் பண்ணுறதுக்கு தான் இது வந்திருக்கு. அப்போது வேதத்திலே தர்மம் சரா அப்படின்னு சொல்கிறது. அப்போ தர்மம் சரா அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான தர்மங்களே நமக்கு சொல்கிறது. தேவயஜ்ஞ, பித்ருயஜ்ஞ, பூதயஜ்ஞ, மனுஷயஜ்ஞ, பிரம்மயஜ்ஞ. அப்படி பித்ருயஜ்ஞன்னா நம்முடைய பரம்பரையில் உள்ளவாளை மதிக்கிறது, அப்பாவிலிருந்து ஆரம்பித்து தாத்தா அதெல்லாம் மதிக்கிறது. இப்போ இங்கே நடக்கக்கூடிய காரியங்கூட அந்த பரம்பராகதமான அந்த தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக தான் இது நடக்கிறது இல்லையா? ஏதூர் சாஸ்திரல் முன்னே இந்த பகவத் பாதாவுடைய கிரந்தங்களே சொல்லிட்டு இருந்தார். அந்த சொன்னதுக்கு ஒரு பலனாக இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு குருகுலம் வந்து அந்த குருகுலம் இன்னும் தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துன்னு. இது ஒரு தர்ம காரியம். அப்போது இந்த தர்மம் மூலமாக லோகக்ஷேமத்தை கொண்டு வருது அப்படின்னு ஒன்று, ஆத்மனஹா ஸ்ரேயா கொண்டு வருது அப்படிங்கிறது ரெண்டு விதம். எனக்கு மட்டும் வளர்ச்சின்னு ஒன்று, சமுதாயத்துக்கு வளர்ச்சி. சமுதாயம் வளர்ந்தால் நானும் வளருவேன் அப்படின்னு அது தானாக கிடைச்சி போகிறது. அப்போது இந்த தர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த வைசேஷிக சூத்திரம் கேட்டிருக்கலா? நியாய சூத்திரம், வைசேஷிக சூத்திரம், ஜெய்மினி சூத்திரம், பாதராயண சூத்திரம்லாம் இருக்கும் இல்லையோ? அதில் முதல் சூத்திரம் என்ன? அதாதோ தர்மம் வியாக்கியாஸ்யாமஹா அப்படி இருக்கு. அதில் தர்மம் வியாக்கியாஸ்யாமஹாங்க இந்த பதார்த்தத்தை பற்றி சொல்ல வந்தக்கூடிய சூத்திரம். அங்கே தர்மத்துக்கு லட்சணம் யதோபியுதய நிஸ்ரேயச சித்தி ச தர்மஹா அப்படின்ட்டு. யதா அபியுதய நிஸ்ரேயச சித்தி ச தர்மஹா. அபியுதயன்னா ப்ராஸ்பெரிட்டி ஹியர் அண்ட் நவ். நிஸ்ரேயசனா ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராஸ்பெரிட்டி, இன்னொன்று மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி.
இப்போ அந்த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி எப்போ வருதோ அப்போ தான் திஸ் பர்சன் வில் கேர் ஃபார் த அதர் ஃபெலோ. அது இல்லாத போனால் வராது. மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டியை மட்டும் நாம் லட்சியமாக வச்சுட்டு வளர்த்தோமானா நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், உனக்கு தனம் வந்துடுறது இல்லையா? அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி, இன்னர் க்ரோத் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதை வச்சு தான் அந்த இன்னர் க்ரோத்துக்கான ஒரு சாதனம். எக்ஸ்டர்னல் க்ரோத்துக்கான சாதனம் வேதத்துக்காக போக வேண்டியதில்லை. அதுவும் ஓவரால் கண்ட்ரோல் அது நம்மள்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோம்னா நாம் இங்கே வரோம். அப்போ இதில் சொல்லக்கூடிய ஒரு கிரியைகள் எப்படி இட் ஆக்டிவேட்ஸ் வேரியஸ் திங்ஸ் இன் நேச்சர் எனக்கு தெரியாது. we have absolutely no clue. ஓரளவுக்கு நாம் யந்திரங்கள் மூலமாக நாம் சிலதெல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் அதுக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கே, அது நம்மள்கிட்ட இல்லை. இப்போ அதை வச்சு தான் இந்த இடத்துல நாம் நித்தியமதீயதாம் இதில் கொள்ளக்கூடிய விஷயங்களே நல்லா ஆலோசனை பண்ணி, ததுதிதம் கர்ம, உனக்கு நினைச்சதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு பண்ணிடாதேப்பா. ததுதிதம் கர்ம சு அனுஷ்டி, நன்றாக பண்ணுங்கள்ங்கிறார். நன்றாக பண்ணுன்னு சு அனுஷ்டியதாம் சொல்கிறதுக்கு கேது என்ன அப்படின்னு கேட்டோமானா, ஸ்ரத்தையா தேயம், கடனுக்காக செய்யக்கூடாது, நன்றாக செய்யணும். நன்றாக செய்கிறதுனா மனசார செய்யணும், ஃபுல்லாக லயிச்சு செய்யணும், விஸ்வாசத்தோடு செய்யணும். அப்போது தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதவு அப்படின்னு சொன்னபொழுது அப்போது அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறது என்ன கேட்டோம்னா, சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்தியபுத்தியா அவதாரணம், இதுதான் ஸ்ரத்தா. அப்போது சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய, இந்த ரெண்டும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ குரு என்ன சொல்கிறாரோ அது உண்மைதான், என்னுடைய க்ஷேமத்துக்காக தான் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு போனால் தான் அதிலே பலன் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு டாக்டர் இந்த மருந்து சாப்பிடுங்கிறார், ஏதோ என்ன பண்ணுறது, ஏதோ ஏமாத்தனா ஏதோ கொடுத்தான் சாப்பிட்டு வைக்கிறேன் அப்படின்னு வச்சோம்னா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நடக்காது உள்ளே. அதை நம்பிக்கையோடு சாப்பிடணும். அதுதான் அந்த ஸ்டடியெல்லாம் கூட பண்ணுறா தெரியுமா இல்லையா, பிளாசிபோ எஃபெக்ட், நாசிபோ எஃபெக்ட்லாம் பேர் இருக்கு. மருந்தே இருக்காது, மருந்துன்னு சொல்லி கொடுக்குறான், நீ நம்பிக்கையோடு சாப்பிட்டேன்னா குணமாகிடுறது. ஸோ அது மருந்தே இருக்கும், இது ஏமாத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னா ஒன்றும் நடக்காது. அதுதான் அது ஸ்ரத்தான்னு பேர். சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்தியபுத்தியா அவதாரணம் சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்து உபலப்யதே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த குருவச்சனம் சொல்லும்பொழுது வேடிக்கையாக ஒன்று சொல்கிறான். நம்ம காதம்பரின்னு ஒரு கிரந்தம் உண்டு, கேட்டிருக்கீங்களா? இந்த காளிதாசன் பண்ண மாதிரி பல காவியங்கள் பண்ணான். பாணபட்டன் காதம்பரி பண்ணான். அருமையான காவியம், உத்தமமான காவியம். இது கத்திய காவியம், அந்த ப்ரோஸில் இருக்கும். அதில் ஒரு இடத்துல இந்த குருவச்சனம் பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், அதனுடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் ரெண்டும் பியூட்டிஃபுல்லாக வர்ணனம் பண்ணுறான். குருவச்சனம் அமலமபி சலிலமிவ மஹதுபஜனயதி ஸ்ரவணஸ்திதம் சூலமபவ்யஸ்ய இதரஸ்ய து கரிணைவ சங்காபரணம் ஆனன சோபா சமுதயம் உபஜனயதி இப்படின்னு வர்ணனை. எதுக்கு சொல்ல வந்தேன், சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சொன்னேன் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார் குருவச்சனம். இது சுகநாசோபதேசம்னு ஒரு இடம். அந்த சுகநாசன் உபதேசம் பண்ணுறான், யார் இந்த ராஜ்யத்துக்கு மேலே போகிறானோ. இப்போ இந்த ராமாயணத்துலேயே இங்கே வால்மீகிலேயே பார்த்தேன்னா கூட இந்த ராமர் நமஸ்காரம் பண்ணுறார் தசரதருக்கு. அப்போ தசரதர் சொல்கிறார், நீ ஏற்கனவே நிறையா வினயம் இருக்கே, உங்கள்கிட்ட நிறையா குணங்கள்லாம் இருக்குது, ஆனாலும் உபதேசமாக சொல்கிறார். பூயோ வினயமாஸ்தாய பவனித்யம் ஜிதேந்திரியா அப்படிங்கிறார். பூயோ வினயமாஸ்தாய, இன்னும் வினயத்தை சம்பாதிச்சுண்டு மேலே பதவியில் ராஜாவாக உட்காண்டாலும் வினீதனாக இருக்கணும் அப்படின்னு இவர் உபதேசம் பண்ணுறார். அப்போது இந்த குரு சொல்லுவார், என்றைக்கும் வினயத்தோடு இருப்பா,
இதுதான் வந்து முன்ன மேலே மேலே அழிச்சுட்டு போகும், இப்படியெல்லாம் சொல்கிறது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சுபாவமாக கர்வங்கிறது வரும். அப்போது சுபாவமாக எது வளர்றதோ அதை குறைக்கிறது தான் சாஸ்திரத்தோட பிரயோஜனம், பெரியவாளுடைய ஒரு உபதேசத்தினுடைய ஒரு பிரயோஜனம். அப்போது இங்கே வந்து குருவச்சனம் அமலமபி, இது என்ன பண்ணுமாம், உனக்கு அந்த வினயம் இல்லையானா, அந்த ஸ்ரத்தை இல்லையானா, கேட்கறதுக்கான ஸ்ரத்தை இல்லையானா, அது என்ன ஆகும்னார், அந்த வச்சனமே வந்து இப்போ காதில் வந்து திடீர்னு தண்ணி பூந்துட்டு வச்சுங்கோ, உடஞ்சி எடுத்துடும் உள்ளே போயிட்டு தானா இல்லையா. அப்போது இந்த காதில் வந்து எப்படி இந்த தண்ணி பூந்தா ஒரு சூழ வலியை ஏற்படுத்துமோ அதை போல் குருவச்சனம் இவனுக்கு வலியை ஏற்படுத்துமா. இந்த பயலுக்கு கேட்குறதுக்கு புத்தி இல்லையானா, இது போட்டு என் சொல்லிட்டுருக்கா கழுத்தறக்கிறா சொல்லி இப்படி இவனுக்கு அது வந்து காதில் வலியை ஏற்படுத்துமா அந்த குருவச்சனம். குருவச்சனம் அமலமபி சலிலமிவ மகதுபஜனயதி ஸ்ரவணஸ்திதம் சூலம் அபவ்யஸ்ய. அபவ்யஸ்யனா யாருக்கு கேட்கறதுக்கு வினயம் இல்லையோ, அதில் ஸ்ரத்தை இல்லையோ, அப்போது அவனை கொண்டு அங்கே உட்காத்தி வச்சு, அது எப்போ இந்த மாதிரி ஆட்டிடியூடு வரும்னா, சின்ன வயசுலே நம்ம அதுக்கு வேண்டியதான ஒரு பாவனையை நம்ம ஏற்பாடு பண்ணிடணும். அது இல்லாத போனால் வயசான அப்புறம் நம்ம புத்தி வேறு விதமாக போயிட்டு தானா அங்கேருந்து வளைச்சி கொண்டு வரது கஷ்டம். அப்போ எப்படி இந்த செடியாவது இப்படி வளருமோ ஈஸியாக, அதை போல் சின்ன வயசுலேயே பண்ணணும். அப்போது இங்கே குருவச்சனம் பவ்யனாக இருக்கிறதுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தானோ, வேறு வழியே இல்லை. அதனால தான் முன்னெல்லாம் வந்து யாராவது வந்தால் உடனே நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறது வழக்கம் உண்டு. வெறும் கை கூப்பிட்றதில்ல, சாஷ்டாங்க வந்து பண்ணணும். இப்போ அது சொல்கிறதுக்கும் இல்லை, சொன்னதை கேட்குறதுக்கும் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேயே விட்டுடுறா. அது சொன்ன கேளுங்க, ஒரு வேடிக்கை நடந்த சம்பவம் தான். ஒரு தீட்சிதர் இருந்தார், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் உண்டு. அது என்னாச்சு, கல்யாணம் ஆச்சு. ஒரு 4 நாள் கல்யாணம் பண்ணார். ஏகப்பட்ட பேர் ஆற்றுக்கு வந்துட்டு இருந்தா. வந்த வாழ் நமஸ்காரம் 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 பண்ணி சொல்லி ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான நமஸ்காரம் ஆகிடுது. இந்த பொண்ணு என்ன பண்ணிது, ஒரு வாரத்திலே விட்டு ஓடி போயிடுது. இந்த சரிப்பட்டு வராது. அபவ்யஸ்ய இதனுடைய பலன் தெரியறதில்லை. ஆனால் இதே ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்கோ, சில இடத்துல ஸ்ரத்தை இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, ஸோ பான் வாயேஜ்னுவோம். நீ சொன்னதுக்காக அந்த ஃப்ளைட் ஒழுங்காக போய் சேர போகிறதா இல்லையே. அது விழணும்னா விழுதான் ஆகும். ஆனால் சொல்கிறியா இல்லையா, பெஸ்ட்டு விஷஸ் சொல்கிற, இது சொல்கிற, பெஸ்ட் ஆஃப் லக்கு சொன்ன என்ன ஆச்சு, நீ சொன்னதுக்காக மாற போகிறதா. இப்போ இதெல்லாம் திஸ் வில் கிரியேட் அ சர்டன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன் த மைண்ட். இதுதான் அதனுடைய தாத்பரியம். நான் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தாத்பரியம் என்ன, நீ அவளை மதிக்கிறேங்கிறதுக்கு ஒரு ஜெஸ்டர். அந்த ஜெஸ்டர்னால யூ ட்ரை டு சே சம்திங் இன் ரெஸ்பான்ஸ். அப்போது தட் கிரியேட்ஸ் அ சர்டன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் த அதர் பர்சன்ஸ் மைண்ட். அப்போது அதனுடைய தாத்பரியம் தெரியறதில்லை. சில இடங்களில் வந்து சும்மாவானா அதெல்லாம் அவாப்பானா அதைப்படி பண்ணிட்டு போகிறோம். இதெல்லாம் ஒரு கேள்வி வருது இதனுடைய. அதனால தான் இங்கே குருவச்சனம் அமலமபி சலிலமிவ மகதுபஜனயதி. இந்த பொண்ணு வீட்டை விட்டே ஓடி போயிடுச்சு. மகதுபஜனயதி ஸ்ரவணஸ்திதம் சூலம் அபவ்யஸ்ய, வணக்கமில்லாத பொண்ணு, அவ்வளோதான். அபவ்ய அப்படின்னு பேர் இருக்கு. ஆனால் அவர் மேலே சொல்கிறார் இதரஸ்ய தூ. இதரஸ்யனா என்ன, பவ்யஸ்ய. அபவ்யனாக இருக்கிறவனுக்கு இந்த குருவச்சனமானது காதிலே வலிய போல இருக்குது இந்த சப்தம். இதே வினீதனாக இருக்கிறவனுக்கு என்னன்னா அது உள்ளே போய் வேலை பண்ணுறதாம். அது சொல்கிறார் இதரஸ்ய தூ கரிணைவ சங்காபரணம். கரிணஹான்னு தெரியுமா உங்களுக்கு? கரிணவும் கரிணஹா. கரினாக்க யானைன்னு அர்த்தம். இந்த யானை இந்த கேரள தேசத்தில் உற்சவம்னு வந்துதானா அது மேலே அப்படி பியூட்டிஃபுல்லாக இதெல்லாம் போடுவான். ஃப்ரண்ட்டில் பித்தளையில் அந்த இது போடுவான். அதுக்கு வந்து சங்கம்னு பேர். சங்கம்னு பல இதுக்கு பேர் உண்டு. இந்த யானைக்கு இந்த மூஞ்சியில் போடக்கூடிய ஆபரணத்துக்கும் சங்கம்னு பேர். அப்போது இதரஸ்ய தூ கரிணைவ சங்காபரணம்.
அப்போ அது போட்டால் அந்த யானையினுடைய மெஜஸ்டியே தனியாக இருக்கும். அப்போ அதே போல வினீதனாக யார் இருக்கானோ அவன் இந்த குருபதேசத்தை கேட்டு அது வழியாக நடந்து அதனால் இவனுக்கு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவனுடைய ஒரு முகத்திலேயே ஒரு மலர்ச்சி தெரியும். ஆனன சோபா சமுதயம் உபஜனயதி அப்படிங்கிறார். இப்போ சில பேர் மூஞ்சி பார்த்தாலாம் இன்றைக்கி நமக்கு நாள் பூரா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? சில பேர் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும். இப்போ என்ன? அப்போது அந்த இன்னர் பியூரிட்டி, இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் எ சர்டன் எஃபெக்ட். அப்போ அதுதான் சொல்கிறார், ஆனன இதரஸ்யது கரிணைவ சங்காபரணம் ஆனன சோபா சமுதயம் உபஜனயதி அப்படி வர்ணனம் பண்ணுறார். அப்போது எதுக்கு சொல்ல வந்தேன்? அதுதித்தம் கர்ம சு அனுஷ்டீயதாம், அதுக்கு சொல்ல வந்தேன். அப்போது அதில் சொன்னது இது எனக்குடைய நன்மைக்காக அப்படிங்கிறதாக அந்த ஸ்ரத்தையோட பக்தியோட விஸ்வாசத்தோட அந்த கர்மாவை நாம் அனுஷ்டானம் பண்ணோமானா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் விசேஷமாக ஏற்படும். கர்ம சு அனுஷ்டீயதாம், இது அந்த விஸ்வாசத்தோடு பண்ணியிருந்தவா தான் இவாளாம். இப்போ என் தாத்தாவாட்டும் இவராட்டும் தேஜூர் சாட்சிலாட்டும். அப்போ அந்த வேதாந்த சிரவணத்தில் அத்தனை ஒரு விஸ்வாசம். என் தாத்தா திருவள்ளிக்கு இங்கே நடந்து வருவாராம். அந்த காலத்தில் ட்ராமுக்கு காசு கொடுக்கறதுக்குலாம் வழி கிடையாது. காலம்புற 4 மணிக்கு எழுந்து ஆற்றுல அனுஷ்டானம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருவள்ளிக்கேணியில் அபிராமபுரத்துக்கு நடந்து வருவார். பூவெல்லாம் பிரிச்சுட்டு இங்கே 7 மணிக்கு பாடத்து. ஸோ அப்படி பண்ணுவாள். அப்படி ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணுறாள். கரிணைவ சங்காபரணம் ஆனன சோபா சமுதயம் உபஜனயதி. ஸோ அப்படி தான் இந்த வேதத்து இவ சம்ரக்ஷணம் பண்ணால் அதனால் ஒரு பரம்பரையும் நமக்கு லாபம் இருக்குது. அப்போது இங்கே இந்த சாஸ்திரத்தில் நாம் சொன்னதை நன்றாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். சு அனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. அப்போது இந்த அபசிதிஹினா பூஜா, அது சொன்ன கர்மாவை செய்கிறது மூலமாகவே ஈஸ்வர ஆராதனம் ஆயிடுறது அப்படிங்கிறார். வேற ஒன்றும் ஆராதனம்னு தனியாக தேவையில்லை. வஸ்துதா ஆராதனம் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஆலோசனை பண்ணலான்னா ஆராதனோட பிரயோஜனம் என்ன? சித்தசுத்தி. ஆராதனத்தினுடைய பிரயோஜனம் சித்தசுத்தி. அப்போ அந்த சித்தஸ்ய இன்ஃபேக்ட் ஒரு ஸ்லோகம் கூட உண்டு, சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்தையே அப்படின்னு சொல்கிறார். அந்த சித்தசுத்தி இருந்தால் தான் எந்த கர்மா பண்ணாலும் உருப்படும். சித்தசுத்தி இல்லாத போனால் எந்த கர்மாவும் லாய்க்கப்படாது. நீங்கள் ஆடிட்டிங் தான் பண்ணுங்கோ, நீங்கள் எது வேணால் பண்ணுங்கோ, ஏமாத்துறது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டுதானா இது எந்த காரியமும் லாய்க்கப்படாது. ஆகையினால இந்த தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. அப்போ நாம் பண்ணக்கூடிய கர்மாவை நன்றாக பண்ணோமானா அதுவே ஈஸ்வர ஆராதனமாக ஆயிடும். நீ தனியாக ஒன்றும் பண்ண வேண்டியது. பண்ணுற பாராயணத்தை ஒழுங்காக பண்ணணும், பண்ணுற ஹோமத்தை ஸ்ரத்தையாக பண்ணணும், பண்ணுற சந்தியாவனத்தை சரியாக பண்ணணும், பண்ணுற சமைக்கிறதா இருந்தாலும் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த கருத்து இருக்கே, தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி அப்படிங்கிறது இருக்கே, இது உத்தமமான ஒரு கருத்து. இதுதான் நம்ம இங்கிலீஷில் கூட இது ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்கிறது உண்டு, ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படி சொல்லுவோம். ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படி சொல்லுவோம். இந்த வர்ஷிப்பினுடைய பலன் எனக்கு சித்தத்திலே ஒரு திருப்தியை கொடுத்தது, எனக்கு சித்தத்திலே ஒரு சுத்தியை கொடுத்தது. அப்போ பூஜாவை தானே பண்ணுறது, பூஜையும் அதுதான் பண்ணுறது. இந்த கர்மாவை நன்னா அனுஷ்டானம் பண்ணாலும் அதையே கொடுக்கும். அதனால் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காமியே மதிஸ்த்யஜ்யதாம். மேலும் 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 வேணும் அப்படின்னு காமிய கர்மாவிலேயே உன்னுடைய சித்தத்தை போக்கிடாதே அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பாபௌக பரிதூயதாம். அப்போ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னார், பாபௌகா ஓகா அப்படின்னாக்க சமுதாயம்னு அர்த்தம். அப்போது நீ பண்ணுறதை நேர்மையாக நல்ல வழியில் பண்ணிட்டு வந்துட்டுதே, ஆனால் இதர வழியில் போகாத தானாகவே பாபங்கள்லாம் போயிடும். இது பண்ணக்கூடாததை பண்ணாதானே பாபம் வரும். பண்ண வேண்டியதை பண்ணால் பாபம் வரப்போகிறது.
ஆகையினாலே பாபூகஃப் பரிதூயதாம், எப்போ நாம் பண்ண வேண்டியதை பண்ணலையோ, எப்போ நம்ம சித்தம் சுத்தமாக இல்லையோ, அப்போது மற்றவன்கிட்ட ஒரு துவேஷம் வரும், மற்றவன்கிட்ட ஒரு கோபம் வரும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சித்தம் சாந்தமாக இருந்துட்டுதானா கோபத்துக்கு தாபத்துக்கு வழி இல்லை. கோபதாபத்துக்கு வழி இல்லைன்னா இவனை அவனுக்கு மனசனால் திட்டுறதுக்கோ வாக்குனால் திட்டுறதுக்கோ வேறு விதமாக எந்த விதமான துவேஷம் பண்ணுறதுக்கோ வழி இல்லை. அப்போ எங்கேருந்து பாபம் வரும்? பாபௌகஃப் பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம். பவசுகே தோஷோனுசந்தீயதாம், இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். பவ அப்படின்னா சம்சாரம்னு அர்த்தம். பவங்கிற சப்தத்துக்கு சம்சாரம்னு பேர். பவசுகே அப்படின்னா, ஸோ த ஹாப்பினஸ் தட் அரைசஸ், த ப்ளஷர்ஸ் தட் அரைசஸ் டியூ டு contact with the material objects, இதுக்கு தான் பவசுகம்னு பேர். இது எதுக்காக பவங்கிற சப்தம் போடுறாருன்னா, இன்னொரு சுகம் ஆத்ம சுகம். இந்த எந்த வஸ்துவும் எனக்கு தேவையில்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ இந்த வஸ்து எனக்கு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா, இது இந்த சந்தர்ப்பத்தினால அதனுடைய ஒரு தொடர்ச்சி வரும்பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் வருது அப்படிங்கிறது இருக்கே, இதுதான் பவசுகம் அப்படின்னு பேர். ஆத்ம சுகத்திலிருந்து பிரித்து காமிக்கிறதுக்காக பவசுகம் அப்படிங்கிறார். பவசுகே தோஷோனுசந்தீயதாம். அனுசந்தானம் பண்ணுறது அப்படின்னாக்க ரிப்பீட்டட் திங்கிங். இதை ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா கான்டம்ப்ளேஷன் சொல்லுவோம். repeatedly you have to keep thinking about it. இது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் ஆலோசனை பண்ணாலும் நமக்கு தெரியும் இதனால் ஒன்றும் பெருசு நமக்கு வருதில்லைன்னு தோணும். ஆனால் மறுபடியும் அந்த மூಢ்ய சம்ஸ்காரம் இருக்கு, புராதன சம்ஸ்காரம், அங்கேயே நம்ம இழுத்துட்டு போகும். அப்போ பவசுகே தோஷா அனுசந்தீயதாம் அப்படிங்கிறார். இதை நீங்கள் திருப்பி 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 நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கோ, அப்போ தான் இது புரியும் அப்படிங்கிறார். ஏன் அது அப்படின்னா, இது அனுசந்தானம் பண்ணுறதுன்னா யுக்தி பூர்வமாக சிந்தனம் பண்ணணும், அப்புறம் அதை ரிப்பீட் பண்ணணும். ரெண்டும் மனனம் நிதித்தியாசனம் ரெண்டும் சேர்ந்தது தான் அனுசந்தானம். சிரவணங்கிறது முதல்ல ஏற்படுறது. அப்போ நமக்கு இது காண்பிச்சு கொடுக்கக்கூடிய வழி, சாஸ்திரம் காண்பிச்சு கொடுக்கக்கூடிய வழி நாம் கேட்குறோம். கேட்டுட்டு அதை நம்ம யுக்தி பூர்வமாக ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி பிறகு அதையே சிந்தனம் பண்ணணும். அப்போ தான் இது அனுசந்தானமாக ஆகிறது. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னாலும், கம்ப்யூட்டரில் ஒரு கோடு எழுதணுன்னாலும், அதை நம்ம முதல்ல எழுதுவோம், ஒரு தப்பு வரும், பின்ன அனுசந்தானம் பண்ணி பின்ன கடைசியில் தான் அது சரியாகும். அப்போ அதை போல தான் இதனுடைய ஒரு விஷயங்களும். அப்போது பவசுகே தோஷா அனுசந்தீயதாம் அப்படிங்கிறார். இந்த தோஷா அனுசந்தீயதாம் அப்படின்னு சொன்னால் போராது, அது எப்படி தோஷம் பார்க்கறது? சுகத்திலே தோஷத்தை பார் அப்படிங்கிறார் இல்லையா? சுகத்திலே தோஷத்தை பார். சுகம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சுகத்திலே தோஷத்தை பார் அப்படிங்கிறார். நான் ஆபரணம் நிறையா போட்டுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்கலாம், நான் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் உண்டு. இப்பேற்பட்ட வீடு இருக்கணும், இப்பேற்பட்ட கார் இருக்கணும், இப்பேற்பட்ட இது இருக்கணும், இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு ஆசைகள், இதெல்லாம் பவசுகம். அப்போ அந்த விஷயம் இல்லாத போனால் எனக்கு ஒரு சுகம் இல்லை, அந்த விஷயம் வந்தால் ஒரு சுகம் வருது. இப்படி புடவை கட்டிண்டா ஒரு சுகம். அதுதான் ஒருத்தர் சொல்லும்போது பர்த்ருஹரி சொல்கிறான், வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஸ்துந்துகூலைஹி சமயிஹ பரிதோஷா நிர்விசேஷோ விசேஷா சது பவதி தரித்ரஹா யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசி ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரஹா. இல்லையா? நிறையா பணம் வந்தால் ஒரு சுகம் இருக்குது. அந்த பணத்தை என்ன பண்ணுறங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுலேயே ஒரு சுகம் இருக்குது இல்லையா? அப்போது அங்கே கேட்குறார் இவர், வயமிக பரிதுஷ்டாக, ஒரு நல்ல வைராக்கியம் பொருந்தினவர் சொல்கிறார்.
வயமிக நாங்கள்லாம். யார் நாங்கள்லான்னா, ஏதோ இருக்கிறத கொண்டு ஆஹா சாப்பிட்டுண்டு கிடைச்சதை கொண்டு வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கிறவா. வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி. வல்கலம் அப்படின்னா மரபுரி, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் ராமாயண காலத்திலே உண்டு பட்டு, அது ஒரு பக்கம் இருக்குது. நிறைய பேர் மரபுரி, ரெண்டு தானே. எங்க ராமரையே என்ன சொல்கிறா, நீ பட்டு உடுத்தின்னு இருக்க, இதை விட்டுட்டு துகூலத்தை விட்டு நீ மரபுரியை போட்டுன்னு போகணும்னு. இதுதான். அப்போ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. இது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு இலையை கொண்டு முடிக்கிறதோ வேறு தோலை கொண்டு முடிக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதை வச்சு நாம் அங்கங்களை மூடிக்கிறது. இவன் சொல்கிறான் வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி துவம் துகூலைஹி. ராஜாவை பார்த்து, உனக்கு இந்த ஹை கிளாஸ் பட்டு வந்தால் தான் உனக்கு சந்தோஷமாக இருக்குது. கட்டிக்கிறது ஒன்று, நம்ம சரீரத்தை மறைக்கிறது. துவம் துகூலைஹி சமயிஹ பரிதோஷா நிர்விசேஷோ விசேஷா. இதில் என்ன விசேஷம்னா, ஒன்றும் விசேஷம் இல்லைங்கிறதா விசேஷம். நிர்விசேஷோ விசேஷா. தரையில் படுத்துட்டா என்ன, 8,000 ரூபாய் கொடுத்து 80,000 ரூபாய் கொடுத்து படுக்கையில் படுத்துட்டா என்ன, தூக்கம் வரணும் இல்லையா? 80,000 ரூபாய் கொடுத்ததுக்கா தூக்கம் வர போகிறதா? இல்லை. இந்த சில பேர் பல்லு போட்டுக்கிறது. ஒருத்தர் கிட்டே சொன்னார், நான் 3 லட்ச ரூபா கொடுத்து பல்ல சரி பண்ணிட்டேன் சார், தங்க பல்லு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த 3 லட்ச ரூபா கொடுத்து பல்லு வச்சுருந்தா தான் கடிக்க முடியுமா? இதே அந்த 3 லட்ச ரூபாய் யாருக்காவது கொடுத்துருந்தானா அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். வச்சுப்பானே அப்படி. வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி துவம் துகூலைஹி சமயிஹ பரிதோஷா. பரிதோஷா சமஹானுட்ட. பர்பஸ் சர்வ்ட் இஸ் ஒர்க். நிர்விசேஷோ விசேஷா. அதுக்கப்புறம் சொல்கிறான் சது பவதி தரித்ரஹா. அவன்தான் தரித்திரன்னா. யார் தரித்திரன்? யஸ்ய திருஷ்ணா விஷாலா. இங்கே வீடு இருக்குது, இது போராது. 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு இருக்குது, போராது. 8000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். சது பவதி தரித்ரஹா. திருப்தி இல்லாதவன், எவ்வளோ கிடைச்சாலும் திருப்தி இல்லாத அவன் தான் தரித்திரன். யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசி ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரஹா. மனசில் திருப்தி இருந்ததுதானா? தரை இருந்தா என்ன, இந்த சோஃபா இருந்தா என்ன, படுத்து தூங்கணும் இல்லையா? மனசிச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரஹா அப்படிங்கிறார். அப்போது இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போது இப்பேற்பட்ட ஒரு உத்தமமான லட்சியத்தை வச்சுண்டு நாம் வாழ்க்கையை நடத்திட்டோமானா எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் பின்ன போகிற காலத்தில் ஒரு சந்துஷ்டியோடு போக முடியும். ஸோ யூ ஹவ் டன் சம் குட் திங், யூ ஹவ் லிவ்டு ஃபார் அ காஸ். இது ரெண்டும் வேணும். இது இல்லாத போனால் சந்துஷ்டி வரவே வராது. இந்த பிரயாண காலத்தில் எது உனக்கு சந்துஷ்டி கொடுக்குமானா, ஐ ஹவ் டன் சம் குட் டீட்ஸ், ஐ கேன் ரிஃப்ளெக்ட் ஆன் தட், ஐ ஹாவ் சர்வ்டு த சொசைட்டி. இந்த பாவனை வேணும். இந்த பாவனை வர்றதுக்கு நான் அனுபவித்ததுனால உனக்கு சந்துஷ்டி வரவே போகிறதில்லை. நான் சொல்கிறேன், இப்போ சமீப காலத்தில் ஒரு 8-10 வருஷம் இருக்கும், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கா. 50-60 கம்பெனி கூட இருக்கும். அவர் ஒரு பாடசாலை ஆரம்பித்தார். அந்த பாடசாலை சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கே போய் ஒரு கீத்து கொட்டு ஒன்று போட்டு இருந்து அதில் போய் உட்காந்துருந்தார் அவர். அந்த கம்பெனியோட ஓனர், இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுங்களேன், அதில் போய் உட்காந்துருந்தார். நான் அங்கே போய் பார்த்தேன். அவரை பார்க்கும்போது சொன்னார், நானும் எவ்வளோ வளர்த்தாச்சு, எதை கம்பெனியை மேலும் 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 போயாச்சு. அதிலெல்லாம் ஒன்று பெருசு திருப்தி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ இந்த பாடசாலை வச்சு ஒரு 4 பேர் சாப்பிட்டுன்னு இருக்கா, 4 பேர் நல்லா படிக்கிறா,
இங்கே வந்து இந்த கீத்துக்கோட்டில் உட்காண்டா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் அங்கே இல்லை, மாளிகையில் இல்லைன்னு விட்டார். எதுக்கு சொல்கிறேன், நம்மால 4 பேர் பிரயோஜனப்படுறா நிரபேட்சமாக. கம்பெனியில் வந்து 80,000 பேர் இருக்கலாம், ஆனால் அது லாப உத்தேசம் பண்ணி. நிரபேட்சமாக கிம் தானம் அப்படின்னு கேட்டால் அநாகாங்ஷம். அநாகாங்ஷம், அந்த பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காத நாம் எதை கொடுக்குறோமோ இது செய்யணும் அப்படிங்கிறது. தாத்தவியமிதி எத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் அப்படின்னு. அப்போது நம்மளுடைய ஒரு தேவைகளை குறைச்சிண்டு மிச்சவாளுக்கு இதனால் என்ன லாபம் உண்டு அப்படிங்கிறதாக நாம் ஆலோசனை பண்ணி அதற்குன்னு வாழ்க்கையை நாம் நடத்தி அதில் விடக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே, இதுதான் நம்ம கடைசியில் திருப்தியாக போகிறதுக்கான வழி. அதை கொண்டு தான் இவர் சொல்கிறார், பவசுகே தோஷோனுசந்தீயதாம். The more and more and more materially I want to prosper அப்படின்னு மேலே போயிட்டே இருந்தோமானா it is endless. அப்போ அந்த சுகத்தில் ஒரு தோஷத்தை பார் அப்படிங்கிறார். இதை கொண்டு தான் அந்த ஸ்லோகம் கூட உண்டு இல்லையா, வைராக்கியம் வர்றதுக்கு தோஷா அனுசந்தீயதாம். அனுசந்தானம் பண்ணுறதானா யுக்தி சிந்தனம் பண்ணணும். அப்போ அந்த யுக்தி சிந்தனம் பண்ணுறதுக்கு வழி காண்பிச்சு கொடுத்துக்கிறான். பர்திருஹரி சொல்கிறான் ஒரு இடத்துல, போகே ரோக பயம். தெரியுமா உனக்கு? தெரியாது, நீங்கள் சொல்லுங்கோ, திருப்பி சொல்கிறேன், சொன்னாவை திருப்பி சொல்லுங்கோ, நல்ல ஸ்லோகம். போகே ரோக பயம் குலேச்சுதி பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்ய பயம் குணே கல பயம். இல்லை, மானே தைன்ய பயம் காயே கிருத்தாந்தா இல்லையே. ஒன்று கரெக்டு. யோகே போகே ரோக பயம் குலேச்சுதி பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்ய பயம் பலே ரிபு பயம். இல்லை, ரூபே ஜராயா பயம் பேஜராயா பயம் சாஸ்திரே வாதி பயம் குணே கல பயம் காயே கிருதாந்தாத் பயம் சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராக்யமேவா பயம். இதுதான் வழி. தோஷோன்னு சந்தீயதாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வழி. போகே ரோக பயம். நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணி வச்சுங்கோ. 4 ஜிலேபி சாப்பிட்டான், இன்னும் 8 சாப்பிடணும்னு தோன்றது. அப்போ போகே ரோக பயம். நாளைக்கு டயபெட்டிஸ் வந்தால் என்ன பண்ணுறது? போகே ரோக பயம். குலேச்சுதி பயம். குலேச்சுதி பயம் அப்படின்னா பெரிய குலத்தில் பிறந்துட்டான். அப்போது அந்த குலத்தினுடைய ஒரு தர்மத்தை நாம் பரிபாலனம் பண்ணி நம்ம கீழே வராதிக்கு நாம் காப்பாற்றி ஆகணும். அப்போது அதிலிருந்து நழுவிட்டோமானா என்ன ஆகும் அப்படின்னு அது பயம். குலேச்சுதி பயம் வித்தே நிருபாலாத் பயம். பாடித்து ஃபேக்ட். இப்போ யூஎஸ்ஏல ஸோ ட்ரம்ப் வந்து மாற்றிட்டான், என்ன பண்ணுறது? வித்தே நிருபாலாத் பயம். ஸோ ஒரு ஆர்டினன்ஸ் முடிஞ்சு போச்சு. நிருபாலாத் பயம். எது சாஸ்வதம்? வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்ய பயம். ஒரு ஹை பொசிஷன் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, ஸ்லிப் ஆகிட்டா என்ன பண்ணுறது? தைன்ய பயம். மானே தைன்ய பயம் பலே ரிபு பயம். பலே ரிப்பு பயம். இது பாருங்கோ, வச்சுங்கோ. எனக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது. இப்போது நான் தான் பெரிய ரெஸ்லர்னு வச்சுங்கோ. என்ன காட்டில் ஒருத்த வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போது பலே ரிப்பு பயம். எவ்வளோ இடத்த சொல்லலாம். ரூபே ஜராயா பயம் இருக்கவே இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது இப்போ. ரூபே ஜராயா பயம் அப்படின்னு.
இந்த ஜராயா அபயம் வச்சு தான் இந்த இந்த ஷாப்ஸ் எல்லாம் நிறைய கூடி இருக்கு தெரியுமா? ஏர்போர்ட்டில் பார்த்தா ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் ஷாப். நான் ஒரு இடத்துக்கு போனேன், இட்டாலியில் போனேன். அந்த அம்மாவுக்கு 75 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வேதாந்தெல்லாம் நிறைய பிடிக்கும், சம்ஸ்கிருதம்லாம் பிடிக்கும். அது ஒரு தடவை ஏதோ கூப்பிட்டா போனேன், இந்த மிலானோ அந்த ஊருக்கு போனேன். நான் பாத்ரூமில் போனால் ஒரே ஆச்சரியம் எனக்கு. ஒரு 50 பாட்டில் இருக்குது. என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்ஃப்யூமு அந்த இது அந்த போட்டுக்கிறது தான். சரி, அது போட்டால் என்னாகும், அந்த இந்த ஸ்கின் வந்து சுருங்குமோ இல்லையோ, அந்த ஷ்ரிங்க் கொஞ்சம் போகுமா, வேறு ஒரு கலர் வரும், வேறு கலர் போட்டால் வேறு வரும், ஷ்ரிங்க்கு குறைஞ்சி. எத்தனை நாளைக்கு? ரூபே ஜராயா பயம். இப்படிதான் இருந்தார். இது இப்போ சொல்ல நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இது எப்படின்னா, இப்போ ரொம்ப சர்வசாதாரணம் ஆகிடுது. நான் சொல்கிறது ஒரு 35 வருஷம் முன்ன, 35 இயர்ஸ் பேக் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருந்தேன், தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறான்னு தெரியல, தலையெல்லாம் கருக்கருன்னு இருந்தது. செத்தனா ரிட்டையர் ஆகிட்டு செகண்ட் இயர் வந்தார். பார்த்தா தலையெல்லாம் வெள்ளை, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஆள். இவர் தானா எனக்கு சந்தேகம். இட்லியும் பார்த்தா தெரியவே இல்லை. ரூபே ஜராயா பயம், அதை மறைக்கிறதுக்காக ஏதோ பண்ணார். ஜராயா பயம், வயசான காமிச்சக்கூடாது. ரூபே ஜராயா பயம் சாஸ்திரே வாதி பயம். நான் தான் பெரிய கிதாப்னு நினச்சிட்டான். வாதி பயம், உன்னை காட்டணும் மேலே ஒருத்தன் வந்துட்டானா, அதுலேருந்து பயம். குணே கல பயம், அது இருக்கு. இருக்கிற குவாலிட்டியை திரிச்சு சொல்லாமா இல்லையோ? இப்போது மோதி ஒரு தரம் இந்த திருஷ்டாந்தம் இருக்குது. ஒரு தரம் யாரோ ஒருத்தன் வந்து அறப்பட்டுட்டான். ஒருத்தன் போட்டுன்னு போனான். somebody got hit and run. அது ஒரு பிரசித்தமான व्यक्ति, இவர் சொல்லணும் அதுக்காக. அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு நாய் அடிபட்டால் கூட நமக்கு வந்து மனசில் ரொம்ப துக்கம் வரும் அப்படின்னு அவர் திருஷ்டாந்தமாக சொல்கிறார். இந்த பையன் உடனே தெரிகிறான், அவர் யார் அடிபட்டானோன்னு நாயின்னு சொல்லிட்டார். குணே கலபயம் காயே கிருதாந்தாத் பயம். ஸோ காயே, எந்த சரீரத்துக்காக எல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோமோ, இது வந்து கிருதாந்தாத் பயம். கிருதாந்தான்னா யமன் அர்த்தம். கிருதா அந்தஹா ஏன சஹா யம. காயே கிருதாந்தாத் பயம் சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராக்கியமேவா பயம். அப்படி வைராக்கியம் அப்படிங்கிற அந்த சம்பத்து இருந்துருக்கானா அது ஒன்று தான் அபயம். இது ஒன்று தான் அபயம் வை ஜனக பிராப்தோசி அப்படின்னு பிருஹதாரண்யக உபநிஷத்து. ஏன் அபயம் வை ஜனக பிராப்தோசி சொன்னார்? அவர் சொல்றார், மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சன தஹ்யதே. மிதிலைக்கு தான் நான் அரசன், ஆனாலும் இது எரிஞ்சாலும் நமே கிஞ்சன தஹ்யதே, எனக்கு ஒன்றும் ஆளே அப்படிங்கிறார். அதனால வைராக்கியமேவா பயம். அப்போ இந்த மாதிரி போகே பவசுகே தோஷோனுசந்தீயதாம், அந்த தோஷானுசந்தானம் பண்ணாத போனால் வைராக்கியம் வரவே வராது. தீர்மானமாக வச்சுக்கணும். எதில் வந்து தோஷம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியறதோ அதில் பிரவೃತ್ತಿ சுயமாக வராது. இதில் சுகம் இருக்குது அப்படின்னு நினச்சானா அதில் பிரவೃತ್ತಿ தானாக போகும். அப்போ அந்த சுகத்திலேயே தோஷமும் இருக்குது, ரெண்டும் கலந்து தான் எல்லா வஸ்துவும் உண்டு. அப்போது நீ அந்த திருஷ்டியை கொண்டு அதை பார்த்தியானா அதிலிருந்து நீ விடுபடுவ. இதுதான் விஷயம். அதனால தான் பவசுகே தோஷோனுசந்தீயதாம். அமேசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பவசுகே தோஷோனுசந்தீயதாம். இப்படி பண்ணா ஆத்மேச்சாவ்யவசீயதாம். ஆத்மேச்சாவ்யவசீயதாம்.
இது சொல்கிறதுக்கு என்ன? ஆத்மேச்சா உனக்கு என்னட்டு அபிமானத்தை வளர்த்துக்கோ சொல்லணுமா? இருக்கே, வளர்த்துக்க வேண்டியது. சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இது ஆத்மேச்சானா இந்த ஆத்மானால இந்த சரீரம் இல்லை. ஆத்மா அப்படிங்கிறது இந்த சித்ரூபமாக இந்த சரீரத்தை காட்டிலும் அப்பாற்பட்ட ஒரு வஸ்து இருக்கே, இந்த வஸ்துவை புரிஞ்சிக்கிறதுலே இச்சா வியவசியதாம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மனஹா எது வாஸ்தவம் ரூபம் தஸ்ய ஞானம் தஜ்ஞானஸ்ய சம்பாதனே இச்சா ஆத்மேச்சா வியவசியதாம். ஸ்வஸ்வரூப ஆவிஷ்கரணே இச்சான்னு அர்த்தம். ஆத்மேச்சா வியவசியதாம் நிஜகிருஹாத் பூர்ணம் விநிர்கம்யதாம். இந்த பவசுகே தோஷோன்னு சந்தியதாம் இருக்கே, இது ரொம்ப முக்கியம். இதில் தான் இப்போ எல்லாரும் மாட்டின்னு முழிக்கிறோம். இங்கேருந்து எல்லாம் அங்கே போயிட்டான். எதுக்கு? இங்கே ஒன்றும் வர, இங்கே வந்தாலும் இங்கே இருந்தாலும் 5 லட்சம் சம்பாதிக்கலாம், அங்கே போனால் 50 லட்சம் சம்பாதிக்கலாம். விடுவானே. அப்புறம் அங்கே போய் திண்டாடுறது, அங்கே போய் வேகப்பட்டு இருக்காது. அது வேறு விஷயம். அது பல விதமாக இருக்குது. அது நான் சொல்கிறேன் கேளுங்க, நம்ப மாட்டேன். நீங்கள் இப்போது லாஸ்ட்டு ஜூன் போயிருந்தேன், கிட்டத்தட்ட 3 வாரம் இருந்தேன் அமெரிக்காவில். அப்போது ஒரு ஆற்று போனேன். எங்கே வாங்க 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 ரொம்ப நிர்பந்தம் பண்ணான். அதாவது போனேன். அங்கே போனால் இருக்கிறது 2 பேர் தான். அது வீடா ஒரு 8000-10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. எங்கேயோ ஒரு ஹில் டாப்பில் உள்ளதுள்ளே பெருசாக இடம் வாங்கி போட்டு இவாளும் வேலை பண்ண முடியல, ஆளையும் வைக்க முடியல. சரி விட்டுடலான்னு விட முடியுது, மனசு வரலையே. அதை விட்டுடுன்னா விடுறதுக்கு மனசு வரல. இது நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேனே, எப்படி விடுறது? இதுதான் அங்கே ப்ராப்ளம். இதே ஒருத்தன் ஒரு உதாரணம் ஒன்று உண்டு. இது விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. அந்த மாதிரி சந்தர்ப்பம். இந்த இட்டாலிக்காரி நான் சொன்னேன், அந்த அம்மா கூட அப்படிதான். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வேதாந்தத்தை வச்சுருக்கு, யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இது பண்ணிட்டே இருக்கலாம் போகிறது சொன்னான். விட்டு வாயேன்னு நான். உனக்கு யாரும் இல்லையே, இப்போ ஆத்துக்காரும் இல்லை, யாரோ ஒரு பொண்ணு இருக்கா, ஏதோ ஒரு விட்டு வாயேன்னு. அது எப்படி விடுறது? இவ்வளோ பெருசு வீடு பியூட்டிஃபுல்லாக கட்டி வச்சுருக்கேன், எப்படி விடுறது? முடியல. இதுதான் ஒரு இந்த கோயிலில் முன்ன பிரசாதம் கொடுப்பா, நிறைய கூட்டம் வந்து வச்சுங்கோ. இது பெரிய கொட்டையை போட்டிருக்கா, அங்கே நடுப்பு அந்த கம்பியெல்லாம் இருக்குது, குச்சியெல்லாம் இருக்குது. பிரசாதம் கொடுத்தா வேறு வாங்கிக்கிறதுக்கு வழி இல்லை, கையில் வாங்கினான். ஒரு தடவை சாப்பிட்டாலும் என்ன இருந்தது, இன்னொரு தடவை வாங்கணும் போல் இருந்தது. இங்கேருந்து அங்கே போனான். அவசரத்தில் என்ன பண்ணிட்டான்னா, 2 கையில் வாங்கிறதுக்காக எப்படி இருந்தாலும் கொடுக்குறா, ஒரு கம்பை சுற்றி இப்படி போட்டான் கையை. சக்கரை பொங்கல் நெய்வழுக கம்பை சுற்றி கை போட விட முடியல, பிடிச்சி சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்திதி பல பேருக்கு இப்போ. நச்சகலு பரிபோக்தும் நைவ சக்னோமி ஹாத்தும் இப்படின்னு ஒரு நச்சகலு பரிபோக்தும் நைவ சக்னோமி ஹாத்தும், இதுதான் ஸ்திதி பல பேருக்கு. I establish an empire, neither can I enjoy nor can I leave it. அது முன்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னையே அது தீர்மானம் பண்ணிக்கணும், வேணுமா வேண்டாமா. வேண்டான்னு இருந்துட்டா நிம்மதியாக போயிடலாம். மடியில் கிணறு இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். சரி, மடியில் கிணறு இருந்தால் வழியில் பயம், கிணமே இல்லை. அதுதான் அது அந்த ஆட்டிடியூட் வந்துதான்னா பரம லாபம் உண்டு. இப்போது இந்த சொசைட்டியில் இந்த டிஸ்பாரிட்டி இருக்கே, இப்போ இந்த 40% ஆஃப் த வெல்த் இஸ் வித் 1% ஆஃப் தி பாப்புலேஷன். அமெரிக்காலேயும் ஆகட்டும், இந்தியாலேயும் ஆகட்டும், the 40% of the national wealth is with 1% of the fellows, top 1% of the fellows. அப்போ அவனை பார்த்தா இவனுக்கு இதாக கஷ்டமாக இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறானே, கொடுக்கவும் மாட்டான், அனுபவிக்கவும் முடியாது, சேர்த்துட்டே இருக்கான்.
அதுதான் சொல்கிறார், பவசுகே தோஷோனுசந்தீயதாம். இங்கே தோஷத்தை பார்த்தானா வேறு குணம் தானாக வளரும். அதுக்காக தான் இது ரொம்ப முக்கியம். ஆத்மேச்சாவியவசீயதாம் நிஜகிரகாத் பூர்ணம் வினிர்கம்யதாம். அப்புறம் 2வது ஸ்லோகம் சீக்கிரம் முடிச்சுடுறேன். ஒரு ஸ்லோகம் விஸ்தாரமாக பார்த்தாலும் அபிப்பிராயம் மனசில் வரணும், அதுதான் இங்கே முக்கியம். 2வது சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதிஃப் பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதாம் சத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரமர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். இந்த முதல் ஸ்லோகத்தை சொன்னதுக்கெல்லாம் தாத்பரியம் நன்னா பார்த்துட்டோம். அதனால் லாபம் உண்டுங்கிறதுன்னு தெரியறது. அப்போது அது லாபத்தை அடையிறதுக்கு வழி என்ன அப்படின்னார். நம்ம அண்ணா சொல்ல மாதிரி தான், சத் சங்கம் சத் சங்கம் சத் சங்கம் சங்க சத்சு விதீயதாம். See, it all requires a certain transformation in our attitude, இல்லையா? Nothing more. See, a certain view has to be developed and a certain transformation has to take place. For this to naturally happen, you have to place yourself in that environment. அவ்வளோதான். அதனால்தான் சங்க சத்சு விதீயதாம். May you try to put efforts to associate yourself with noble people. சங்க சத்சு விதீயதாம். இதெல்லாம் அந்த சத் சங்கத்துக்கு ஏற்படுத்தினது தான் இந்த குருகுலம். சங்க சத்சு விதி. யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். நீ எந்த இதில் இருக்கியோ அப்போ இங்கே வந்து அவனை ஷூட் பண்ணா வச்சுக்கோ. இந்த பஹல்காம் அட்டாக்கு அவனுக்கு துஸ்சங்கம். நீ போய் பண்ணு சொல்லி கொடுக்குறான். இது பண்ணாதான் அவனுக்கு பரமக்ஷேமங்கிறான். அவன் போய் பண்ணுறான். என்ன பண்ணுவேன்? துர்புத்தி. நீ அதுலேயே அவனை வளர்த்துட்டியானா அது அப்படி தான் செய்யும். சங்க சத்சு விதீயதாம். வைராக்கியம் வரணுமானாலும் அதுக்காக தான் அவர் சொல்கிறார். இந்த விருத்ராசுரன் 4 ஸ்லோகம் சொல்கிறான். பிரார்த்தனை ரொம்ப இருக்கும். அகம் ஹரே தவ பாதைக மூல அப்படி ஆரம்பித்து கடைசியில் சொல்லும்போது மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சாரச்சக்ரே பிரமதஸ்வகர்மபிஹி त्वन्माययात्मात्मजदारगेहेषु ஆசக்தசித்தஸ்ய நநாத பூயாத். முதல்ல கேட்கும்போது அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா. ஸோ உன்னுடைய பக்தால் யார் இருக்காளோ அவளுடைய தாசாலுக்கு தாசாலுக்கு தாசாலாக இருந்தால் போரும் அப்படின்னு இவன் பிரார்த்தனை பண்ணுறான் முதல்ல. அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஏ கிருஷ்ணா நீ அதெல்லாம் கொடுக்க முடியாட்டா பரவாயில்ல, இந்த துஸ்சங்கம் இருக்கே அவள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் இதை கொடு. இல்லாத போனால் சம்சார சக்கரே பிரமதஸ்வகர்மபிஹி இது சுற்றினே இருக்கான். ஓகே, பிரமதஸ்வகர்மபிஹி எதனால்? त्वन्मायया ஆத்மஜதாரகேஹேஷு ஆசக்தசித்தஸ்ய நநாத பூயாத். ஒரு ஹாலும் இவாளோட எனக்கு சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறார். எதில்? இங்கேயே சுற்றிண்டு இந்த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி ஒன்று தான் எல்லாத்தோட முக்கியம் அப்படிங்கிறதாக நினச்சிண்டு யார் இருக்காளோ அவளுடைய சங்கத்தை விடு. அந்த சங்கத்தில் போனால் வேறு விதமாக அவனுடைய சிந்தனை வருது. இப்போ இந்த ஐஐடிலாம் எப்படின்னு கேட்டேன்னா, இந்த பசங்க ஒருத்தன் வந்தான் அங்கிட்ட, எப்போ 4 வருஷம் இருக்கும், இது வந்தான். இது வந்துட்டு திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணி வந்தான். அங்கேருந்து டவர் நான் இந்த பக்கம் இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி போயிட்டுங்க, அவன் அங்கேருந்து இப்படி கிராஸ் பண்ணி வந்தான். 2 விஷயம் சொன்னான். அந்த 2 விஷயம் சொல்கிறேன், சந்தர்ப்பத்தில் ஞாபகம் இருக்குது. அங்கே வந்துட்டு, சார் கேன் யூ டெல் மீ
how you are able to maintain a smiling face all the time? How are you happy all the time? I told him, how do you know that I am happy all the time? ஒன்று கேட்டேன், அது முடிச்சுட்டு அப்புறம் அந்த விஷயத்தை விட்டேன். அது விடுங்கோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணா, சரி வாட் ஆர் யூ டூயிங் என்னன்னு கேட்டேன். முடிச்சு போகிறான் அந்த பையன். எங்கே வாட் இஸ் த பிளேஸ்மெண்ட் என்ன கேட்டேன். அவன் சொல்கிறான், சார் ஐ ஹவ் பீன் கிவன் only 26 lakhs per annum பேக்கேஜ். ஒரு டிப்ரெஷன் அவனுக்கு. only 26 lakhs per annum. ஏன் இன்னொருத்தருக்கு 46 வருது? இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி திங் தட் ஹஸ் டு பி அச்சீவ்ட் இன் லைஃப். இப்போ பாடம் படிக்கிறது துப்பு இல்லை, அதனால் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு. நகி ஞானேன சதிருஷம் பவித்ர மிக வித்யதே. இதை காட்டில் என்ன சந்தோஷம் வர முடியும்? படித்தோம், புரிஞ்சுட்டோம், வாசிக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் வேறு எதில் வர முடியும் ஆனந்தம்? சாப்பிட்றதுல வருமா, தூங்குறதுல வருமா, வீட்டில் வருமா, படுக்கையில் வருமா, குழந்தை கூட்டிகிட்டு வருமா? ஒரு ஞானம் இருக்குது, அது அப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தோம்னா எத்தனை சந்தோஷம். அதுதான் அவர் சொல்கிறார், நகி ஞானேன சதிருஷம் பவித்ரம் இஹ வித்யதே. அதுக்காக தான் இத்தனை கிரந்தங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. மனப்பாடம் பண்ணலாம், அதை சொந்த அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கலாம், போகிறதே வரைச்சே சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்போது இந்த அனாவசியமாக புத்தியில் போகவே போகாது. இது என்னாச்சு, அது என்னாச்சு, அது என்னாச்சு சிந்தனை பண்ண வேண்டியதே இல்லை, தானாக போகும். நடக்காது, நடக்க போகுது, நடக்காது, நடக்க போகுது. இந்த இதுதான் சத் சங்க சத் சுவிதீயதாம். இந்த மாதிரி ஒரு சிந்தனை சத் சங்கத்தில் போனால் தான் வரும், வேறு வழி இல்லை. சங்க சத் சுவிதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம். இப்போ நாம் இந்த சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறோமே. இப்போ இந்த மாமியார் 2 பேர் வந்திருக்கா. அவள் நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து தெரியும். எப்போ என்னாலும் அந்த அண்ணா அங்கே ரசிகரஞ்சனி சபாவில் உபன்யாசம் பண்ணுவார். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்து எங்கள் அம்மா போவா, சாயந்தரம் 4 மணி ஆச்சா போ, ஸ்கூல் விட்டாச்சா போய் உட்காருன்னுவா. இப்போ எங்கே ஒன்றுமே இல்லைங்க, பசங்க யாருமே இல்லை. அந்த வயசில் தான் கேட்கணும், அப்போ தான் சம்ஸ்காரம் வரும். 65-70 வயசில் கேட்டு நமக்கு லாபம் உண்டு, பட் அடுத்த வாழ்க்கை போச்சே. இப்போ அடுத்த பரம்பரைக்கு இல்லாத போச்சு. ஏகப்பட்ட டிப்ரெஷன், நம்பவே முடியல. அன்பிலீவபிள். நாம் படிக்கிற காலத்து டிப்ரெஷன் வார்த்தையே தெரியாது. இது அதுக்கு ஒரு சைக்கியாட்டிஸ்ட், இதுக்கு ஒரு சைக்கியாட்டிஸ்ட், ஒரு 50 சைக்கியாட்டிஸ்ட்டு. அனாவசியமாக நாமளா ப்ராப்ளத்தை வளர்த்துக்கிறது. எப்படி வழிபடுத்தணுமோ அந்த வழிபடுத்துறது இல்லை, எந்த வயசில் வழிபடுத்தணுமோ அதை வழிபடுத்துறது இல்லை. அப்போ வேறு மாதிரி போகிறது சிந்தனை, அனாவசியமாக மாட்டிக்கிறான். எங்கேயோ 26 லட்சத்தில் வாழ முடியாதா? ஒருத்தன் வாங்குறானே 16,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வாழ்க்கான், உனக்கு 26 லட்சம் போகாது. அந்த புத்தி வரமாட்டேன்றது. 46 வரலையே. சங்க சத் சுவிதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்த்யாதிஃப் பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாஷு சந்த்யஜ்யதாம் சத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரமர்த்யதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். அப்படி சொல்றார். சங்க சத் சுவிதீயதாம். இது எல்லாத்துக்கும். அதனால தான் நம்ம இதில் கூட ஒன்றும் இல்லையோ, மோகமுத்திரத்தில் கூட சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷ்சலிதத்துவம், நிஷ்சலிதத்வே ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா இங்கே இருக்கிறச்சே ஆனந்தமாக இருக்கும். அவ்வளோதான். ஜீவன் முக்தினா எங்கேயோ போயிருக்கு. ஜீவன்னேவ முக்தா. எது நடந்தாலும் சிந்தனை இல்லாத, வரி இல்லாத நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இவன் போக முடியும். அதுக்காக தான் சத் சங்க சத் சுவிதீயதாம். இன்னொரு வழி என்னன்னார், பகவதோ பக்திர் திருடா. அது அவ காண்பிச்சு கொடுக்கக்கூடிய வழி. பகவதோ பக்திர் திருடாதீயதாம். பெரியவாளுக்கு இல்லாத ஞானமா, ஆனால் அவர் பண்ணாத பூஜையா? பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்த்யாதிஃப் பரிச்சீயதாம். இந்த சாந்தி இது முதல்ல குணங்கள்லாம் தானாக வந்துடும்.
சாந்தியா திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதாம். ஆஷுன்னு கையோட விடுன்ட்டான். திருடதரம் கர்ம ஆஷு சந்தியஜ்யதாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ விட்டு. சத்வித்வானுபசிருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம். அப்போ அந்த பாவனை வந்தா யாரை நினைக்கிறோமோ அவளுடைய குணங்கள்லாம் தானாக வரும். பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், உடனே மாறாது. பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாட்சரமர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம் சம்யக்கு ஆகர்ணியதாம். ஸ்ருதிசிரோ வாக்கியம், ஸ்ருதிசிரஹான்னா வேதாந்தம்னு அர்த்தம். இப்போ வேதாந்தத்தில் சொன்னக்கூடிய அந்த வாக்கியங்களே சமாகர்ணியதாம், கேளு, மறுபடியும் 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 கேளு. ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். இந்த சத்சங்கத்தோட மகிமை நமக்கு புரியற மாதிரி ஒரு அருமையான திருஷ்டாந்தம் கொண்டு இவன் சொல்கிறான். யார்? பர்திருஹரி. இந்த மழை துளி விழுது வச்சுங்கோ. மழை துளி விழுது. சில பேர் இந்த அவுட்டோர்ஸில் பெருசாக ஒரு கல்லை போட்டு தோசையெல்லாம் பண்ணுவான். அப்படி வச்சுங்க ஒரு இடத்துல. இல்லை எங்கேயோ ஒருத்தன் அடிக்கிறான், இரும்பு அடிக்கிறவன். இரும்பு அடித்து காய்ச்சி வச்சுருக்கான். அப்போ அந்த விழுந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த துளி பட்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இல்லையா? எவ்வளோ தான் தண்ணி இருந்தாலும் புஷ்ஷுன்னு போயிடும். இதுதான் அவன் இந்த திருஷ்டாந்தம் எடுத்துட்டு இன்னும் ரெண்டு செல்லி சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசஹ நாமாபி நஜ்ஞாயதே முக்தாகாரதயா ததேவ நளினீ பத்ரஸ்திதம் ராஜதே ஸ்வாத்யாம் சாகரசுக்தி மத்தியபதிதம் தன்மௌக்திகம் ஜாயதே பிராயேணாதம மத்தியமோத்தமகுணः சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்கனா சேர்க்கை. இது அருமையான திருஷ்டாந்தம். துளி வேறுது அதே தான். அந்த இரும்பு பழுக்கிற இரும்பில் விழுந்தா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே நீர்த்துளி நளினி பத்திரஸ்திதம், தாமரை இலை மேலே விழுந்தால் ஒரு முத்து போல இருக்குது. அதே நீர்த்துளி தான் அந்த சிப்பிக்குள்ளே போய் முத்தாவே ஆயிடுறது. அப்போது நீர்த்துளி ஒன்று தான், அது எந்த இடத்துல இருந்ததோ அதை கொண்டு அது வேறு மாதிரி ஆச்சு இல்லையா? அதை போல தான் மனுஷனும். அங்கே கொண்டு போய் குப்பையில் போட்டால் குப்பை தான் வரும், கான்வென்ட் ஸ்கூலில் போட்டால் அதுதான் வரும். அவள் எதை போதிக்கிறாளோ அதுதான் அவளுக்கு வரும் இல்லையா? அவனை வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தா அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் மனசில் வரும். இதே சத்சங்கத்தில் கொண்டு போட்டோம்னா அந்த வசந்த ஒரு விஸ்தாரமான பாவனை வரும். ஓ அது சொல்தான் அங்கே சத் சங்க சத் சுவிதீதாம். இதுதான் அதனுடைய தாத்பரியம். 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகம் வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அஹரஹர் கர்வः பரித்யஜ்யதாம் தேஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனைர்வாதः பரித்யஜ்யதாம் வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம். வாக்கியார்த்தா அப்படின்னா இந்த முக்கியமாக மகா வாக்கியங்கள் இருக்கே அதனுடைய அர்த்தம். ஓகே, மகா வாக்கியங்களுடைய அர்த்தத்தை விசாரியதாம். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஸ்ருதி சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை விசாரியதாம், புரிஞ்சு கொள்ளுங்கள். ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம். வேதாந்தம் எந்த ஒரு பட்சத்தை உத்தமமான பட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோ அந்த பட்சத்தை கிரகிச்சுங்கோ. ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம். இதில் ஒரு ப்ராப்ளம் இப்போது என்னென்னா, நம்ப மாட்டேன், இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நான் சொல்கிறேன். இந்த ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம் இருக்கே, இப்போ எல்லாம் இண்டிபெண்ட் திங்கிங் இவ்வளோ நாட்கள். எதுக்கு இண்டிபெண்ட் திங்கிங்னா,
இவனுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த இருக்கிற கிரந்தத்தை இண்டிபெண்ட்டாக அவன் பண்ணுமா. அப்படின்னா அந்த ஏற்கனவே 50 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் மீனிங்லெஸ்ஸு. ஸோ இண்டிபெண்ட் திங்கிங் வேண்டாம்னு நம்ம சொல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த துஸ்தர்கா சுவிரம்யதாம். நான் ஒரு தடவை ஆக்ஸ்ஃபோர்டு போயிருந்தேன், ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜ். அங்கே போன போது என்னாச்சுன்னா, இந்த ஒரு ரீடிங் செஷன் ஒன்று உண்டு. இந்த ரீடிங் செஷன்னா ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்துப்பான், ஒரு ஸ்லோகத்தை படிப்பான். ஸோ ஒரு 8-10 பேர் இருப்பார் ரிசர்ச் ஸ்காலர்ஸு. அது நீங்கள் வாங்குவோம். நான் ஒரு தடவை போனேன் ரீடிங் செஷன். அந்த ரீடிங் செஷனில் போயிட்டு உக்காண்டா, அந்த அன்றைக்கி ரீடிங் செஷன் வந்து ஏதோ வேத மந்திரமா ஏதோ ஒன்று இருந்தது, ஏதோ வந்தது சந்தர்ப்பம். ஸோ இதுக்கப்புறம் அந்த செஷனில் என்னாச்சு, ஒரு ஸ்லோகத்துக்கு ஏதோ அர்த்தம் புரியல வாழ்க்கை. நான் சொன்னேன் இது இப்படி தான் அர்த்தம் பண்ணணும்னு நான் சொன்னேன். இன்னொன்று இது நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி ஒரு ரவுண்டு வந்தது, இது நாட் கன்வின்சிங். ஒரு ரவுண்டு போச்சு, 9 பேர் வந்தான். மறுபடியும் திருப்பி என்கிட்ட வந்தது. நான் சொன்னேன் ஐ ரீஇட்ரேட் வாட் ஐ செட், திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு பி இன்டர்பிரட்டட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் 2வது கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னோடனே ஒரு பையன் ஸோ ஃப்ராங்கா நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா அப்படின்னு சொல்லிட்டான். ஐ மீன் வி ஆர் இல்யூஷன் அண்ட் வி ஆர் நவ் டிஸ்இல்யூஷன். எனக்கு புரிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சொன்னான். இந்த மறுநாளைக்கு என்ன பண்ணால், இது ஒரு காவிய ஸ்டடி, இன்னொன்று வேறு ஏதோ ஒரு ஸ்டடி, வேத ஸ்டடி, நீங்கள் மறுநாளைக்கு வாங்குவோன்னா. நான் சொன்னேன் எந்த வியாக்கியானத்தை வச்சு படிக்க போகிறேன்னு கேட்டேன். நான் இல்லை ஒன்றும் கிடையாது, இண்டிபெண்ட்டாக நாங்கள் திங்க் பண்ணுவோம். இல்லை நான் வரலப்பான்றேன். இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுவானா? என்ன இண்டிபெண்ட், உனக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, துப்பு இல்லை, என்ன இண்டிபெண்டன்ஸ்? இங்கே டிக்ஷனரி தடவை இருக்கான் ஒரு சப்தத்துக்கும். எங்கேருந்து அர்த்தம் புரியும்? வாக்கியார்த்தம் எங்கேருந்து புரியும்? வாக்கியார்த்தம் புரியணுமானா சந்தர்ப்பம் தெரியணும், அதில் தாத்பரியம் என்னன்னு தெரியணும், கிரந்தத்தை என்ன சொல்கிறான்னு தெரியணும். இதில் கர்வம் ஒன்று தான் பெருசாக இருக்குது. இதுதான் சொல்கிறேன், அஹரஹர் கர்வ பரித்யஜ்யதாம். இந்த கர்வம் வளர்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பணத்தினால கர்வம் வரும், ஸ்தானத்தினால கர்வம் வரும், படிப்புனால கர்வம் வரும், இந்த இன்ஸ்டியூஷனில் படித்ததுனால கர்வம் வரும். பல விதமாக இருக்குது, எவ்வளவோ இருக்குது கேத்து கர்வத்துக்கு. அதனால இவர் அஹரஹர் பரித்யஜ்யதாம், இது ரொம்ப முக்கியம். அஹரஹான தினந்தோறும், எவ்ரிடே யூ ட்ராப் யுவர் ஈகோ அரகன்ஸ்னார். எப்படி பண்ணுறது? அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. Because this ego gets accumulated, arrogance gets accumulated just like the dust gets accumulated on the ground. See, the dust accumulate ஆகிட்டே unless you clean it daily, it is not going to serve the purpose. அழுக்கு தான் வரும். இந்த தரையை க்ளீன் பண்ணல வச்சுக்கோ, பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கா கிரானைட்டு, இது அப்படியே விட்டா வச்சுங்க ஒரு வாரம் என்ன ஆகும்? பூஜை தான் இருக்கும். So the arrogance, that the status that raises, the money that raises, the material prosperity that raises, various things that raises, makes this fellow more and more arrogant. So this is just like dust accumulating. Another அவர் சொல்றார் அஹரஹா தனதனத்து கைச்சுடுன்ட்டார் கர்வ பரித்யஜ்யதாம். Ultimately, even if you think for a while, I have achieved this position, I have done so many things, etc., etc. It may be extraordinary, fine. But ultimately, the instrument that was provided is not something which was brought by you. It is given to you. See, the instrument, the ability to think, was all given to you. Idhaan nama solli kudukra. See, if you think it this way, then you will not breed arrogance. You will be able to easily dispense it away. अहरहर गर्वः परित्यज्यताम् ब्रह्मा ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरहर गर्वः परित्यज्यताम् देहे अहम्मतिरुज्यताम्. देहे अहम्मति தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். देहे अहम्मतिरुज्यताम् புதஜனைர் வாதஃப் பரித்யஜ்யதாம். இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லணும். 2 ஸ்லோகம் கடைசியில் வாசித்து முடிச்சுடுவேன். நம்ம சமயத்துக்கு நிறுத்திடணும். க்ஷுத்வியாதிஷ்ட சிகித்ஸ்யதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்வன்னம் நது யாச்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம் நது விருதா வாக்கியம் சமுச்சார்யதாம் ஔதாசீன்யம் அபிப்ஸ்யதாம்
ஜனகிருபா நைஷ்டுர்யமுத்ஸ்ருஜ்யதாம். இந்த க்ஷுத்துங்கிறது இருக்கு. க்ஷுத்துனா என்ன? பசி. இதை ஒரு வியாதின்னு விட்டார். க்ஷுத்வியாதிஷ்ச சிகித்ஸ்யதாம். இப்போ ஒரு வியாதி வந்துட்டானா நமக்கு ஒரு சித்தத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இதை போக்கிக்கணுங்கிற எண்ணம் வருது, அவ்வளோதானே. க்ஷுத்வியாதிஷ்ச, அதை போல் இது ஒரு வியாதி, இதை ஒரு சிகிச்சையாக எடுத்துக்கோ. அப்போல்லாம் என்ன ஆகும்னா, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் ஓட்டின்னு போக மாட்டான். தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஜஸ்ட் கோ. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னான், சரி அந்த அம்மா இப்போ வேதாந்தத்தில் வந்துட்டா. ஸோ ஷீ ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் and then she tells me how crazy I have been in thinking that I have to travel from one continent to other continent just to enjoy the food there. How idiotic I have been. இப்படின்னு இப்போ ரியலைசேஷனில் பின்னாடி அந்த மாதிரி தட் இஸ் ஹவ் வி கோ. க்ஷுத்வியாதிஷ்ச சிகித்சை, வயர் ரொப்பறதுக்கு இதுக்கு இங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்டா தான் ரொம்பமா. பிரதிதினம் இவர் சொல்கிறார், பிக்ஷௌஷதம் புஜ்யதாம், கிடைச்சதை சாப்பிட்டு போப்பா. ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம், மே யூ நாட் கிரேவ் ஃபார் டேஸ்டி ஃபுட்ஸ். கிடைச்சா சரி, சந்தோஷமாக சாப்பிட்டு. ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம், விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம், சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம். அந்த சீதோஷ்ணத்துக்கு உடம்பை பக்குவப்படுத்தின்ட்டேனா கவலையே இல்லை எது வந்தாலும். சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம் நது விருதா வாக்கியம் சமுச்சார்யதாம், மௌதாசீன்யமபீப்ஸ்யதாம், ஜனகிருபா நைஷ்டுர்யமுத்ஸ்ருஜ்யதாம். லாஸ்ட் ஸ்லோகம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம், பரதரே சேதஸ் சமாதீயதாம், பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம், ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம். அல்டிமேட் ஃபிலாசபி இங்கே. பிராக்கர்ம பிரவிலாப்யதாம், சிதிபலான் ஆப்யுத்தரைஸ்லிஷ்யதாம், பிராரப்தந்த்விஹ புஜ்யதாம், அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம், இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். இந்த பையன் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியல, பேசாமல் உட்காந்து ஏகாந்தமாக போய் உட்காந்துனா எங்கே. இப்போ ரோட்டில் போச்சே இப்படி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். இன்னொருத்தர் மூஞ்சி பார்க்க மாட்டேன், தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஏகாந்தே சுகமாஸ், ஏகாந்தமாக இருக்குன்னா இந்த டிவைஸ் இல்லாமல் அதை பார்க்காம இருக்க முடியலையே. ஏகாந்தே சுகமாஸ்யதாம், பரதரே சேதஸ் சமாதீயதாம். பரதரம், பரதரம்னா என்ன? இது எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக எந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்து தான். அதை ஆலோசனை பண்ணுவோமே, அது ஒன்று தானே ஆத்மான்னு சொல்கிறா. அது எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கு. அதுதான் அந்த வஸ்துவை சிந்தனை பண்ணே. பரதரே சேதஸ் சமாதீயதாம், பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம். அயமாத்மா சர்வத்திர வர்த்ததே. ஆத்மா பூர்ணஹா இது சுசமீக்ஷ்யதாம். எப்படி வேணா பாருங்க. பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம், ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம். தத்பாதிதம் அப்படின்னா ரொம்ப சுலபம் இது புரிஞ்சுக்கிறது. இப்போது இது இருக்குது, இது ஒரு மோதிரம் இருக்குது, இது ஒரு மோதிரம் இருக்குது, வேறு வேறு டிசைன். இந்த செயின் போனால் ஆயிரக்கணக்கான டிசைன் இருக்குது கடையில், இல்லையா? இருக்கு இல்லையா? இவ்வளோ மெல்லிஸாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்னெல்லாமோ நம்ம பார்க்குறோம். அந்த திருஷ்டியில் பார்த்தா இது வேற, அது வேற, அது வேற தான். ஒரு திருடன் வந்தான், அவனுக்கு இந்த செயினாக இருந்தால் இந்த மோதிரமாக இருந்தான்னு தங்கம் தான் அவனுக்கு தூக்கி போயிட்டான், இல்லையா? அப்போது ஜெகதிதம் தத்பாதிதம்ங்கிற இந்த சுவர்ணேன ஆபரணானி பாதிதானி யாருக்கு? திருடனுக்கு. அதேபோல இந்த கண்டவருக்கு, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் இப்படி சொல்லுவா. இந்த கண்டவர்னா கண்டவன் இல்லை, ஆத்மாவை கண்டவன்.
அப்போ கண்டவனுக்கு எல்லாம் பரமாத்மாவை தெரியும். ஜெகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம். ஒரு வஸ்துலேருந்து தானே எல்லாம் வந்திருக்கு, ஒரு வஸ்துலேருந்து ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஜெகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம். அப்படி பார்த்தா இதனால என்ன லாபம்? நாற்பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம். ஏற்கனவே பண்ண கர்மாவனுடைய அந்த இதெல்லாம் இருக்கே, அந்த இதெல்லாம் வாசனையெல்லாம் போயிடும். சிதிபலாத்து நாப்யுத்தரை ஸ்லிஷ்யதாம். அதுக்கப்புறம் இவன் பண்ணக்கூடிய கர்மாவனுக்கு ஒட்டுறதில்லை. உத்தரைஹி நஸ்லிஷ்யதாம் பிராரப்தந்த்விஹ புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். இப்படின்னு உத்தமமான ஒரு உபதேசம். இது சோபான பஞ்சகம்னு பேர், சாதன பஞ்சகம்னு பேர், உபதேச பஞ்சகம்னு பேர். நான் முதல்ல சொன்னது போல் அதை அனுசந்தானம் பண்ணுறதுக்கு இங்கே அவகாசம் கொடுத்தவாளுக்கு என்னுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிச்சுண்டு இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நமः பார்வதி பதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குருஸ்வாமினः. सर्वे सुखिनः सन्तु, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्तिः शान्तिः शान्तिः.